தொன்று நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளாம் எம் தாயே தமிழே. வணக்கம். இன்று இந்த பட்டிமன்ற மேடையை அலங்கரிக்க வந்திருக்கும் இரண்டு அணிகள், விண்டேஜ் அணி மற்றும் கத்தார் அணியை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பினை நமக்கு இணையம் மூலமாக வழங்கியிருக்கும் தமிழ்மொழி பண்பாட்டுக் கழகத்தின் தலைவர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள், திருவாட்டி வசந்தம் ராஜு அவர்கள், திரு உமாசங்கர் அவர்கள், மூவருக்கும் மனமார்ந்த நன்றியை நம் அனைவரும் சார்பிலும் தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகின்றேன். உங்களுக்கெல்லாம் தலைப்பு தெரிஞ்சிருக்கும். இன்றைய சூழலில் நமக்கு மகிழ்ச்சியை அதிகம் தருவது வீடா சமூகமா? இப்படி சொல்லும் போதே இங்க இருக்கிற ஆண்கள்லாம் ஒரு மாதிரியாக மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு ஒரு விதமான ஒரு பார்வை பார்க்குறாங்க. அதுக்கு பொருள் என்னன்னு சொல்லி இந்த அவையில இருக்கிற பெண்களுக்கெல்லாம் தெரியும். இந்த பெண்களும் அதே மாதிரிதான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் என்ன சொல்ல போகுதுங்களோ தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தெரியுது, அனுபவம் சொல்லுது. அதாவது இன்றைய சூழலில் நமக்கு மகிழ்ச்சியை அதிகம் தருவது, இன்றைய சூழல் முதல்ல எப்படி இருக்கு, வீடு முதல்ல எப்படி இருக்கு, இதுல இருந்து ஆரம்பிச்சுதான் நம்ம எல்லாருமே பார்ப்போம். இன்றைய சூழல்ல முற்காலத்துல வீடுன்னு சொன்னாக்கா அதுல ஒரு அம்மா அப்பா தாத்தா பாட்டி இன்னும் பிற வகையறாக்கள் எல்லாரும் இருப்பாங்க, நடுவுல குழந்தைகளும் இருக்கும். குழந்தைகளை அப்படியெல்லாம் யாரும் அடிச்சிட முடியாது. குழந்தைய அடிக்கிறதுக்கு ஒரு அம்மாவோ அப்பாவோ கை வாங்கினா திடீர்னு எங்க இருந்தோ ஒரு பாட்டியோ தாத்தாவோ ஓடி இடையில விழுவாங்க. விழுந்து அம்மா அப்பா வளர்ந்தவங்கன்னு பார்க்காம அப்படி தள்ளி விட்டு என் பேத்திய ஏண்டா தொடர, என் பேரன் பாவம்னு தூக்கிட்டு போவாங்க அந்த பக்கம். உடனே அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பெரியவங்க மனசுக்குள்ள முணுமுணும்பாங்க, ஆமா அந்த காலத்துல எங்களை எல்லாம் இப்படித்தான் வளர்த்தீங்களாக்கும், நாங்க முணுக்குங்கிறதுக்கு முன்னாடி எங்களை அடிக்கிறது கீழ்றது எவ்வளவு பண்ணிருக்கீங்க நீங்க அப்படின்னு நம்ம முணுமுணுத்தாலும் நம்ம மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம். நம்ம குழந்தைகளுக்கு வீடு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு பாரு, இந்த வீட்டுல அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி. இது ஒரு காலகட்டம். இன்னைக்கும் அப்படி இருக்கிற வீடெல்லாம் இருக்கு. சரி, சமூகம்தான் எங்களை எல்லாம் மகிழ்ச்சியா வைத்திருக்கு, சமூகத்தினாலதான் இன்றைய சூழல்ல நாம எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இருக்கான்னு கேட்டா நிறைய இருக்கு. முன்னெல்லாம் காலையில எழுந்து பல்லக்கில்ல தேய்ச்சிட்டு நல்லா ரெடியாகி ஹாயா சாப்பிட்டுட்டு எல்லாரும் வேலைக்கு போனோம். வேலையில ஒரு 8 மணி நேரமோ ஒரு 7 மணி நேரமோ ஒரு கணக்கு இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு சாப்பாடு விடுப்பு இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம், வேலை பார்ப்போம். இப்ப சிங்கப்பூர்ல வேலை பார்க்குறவங்களெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சாப்பாடுக்கு தனியா 1 மணி நேரம் இடைவெளி எடுத்தவர்கள் ரொம்ப கம்மி. அப்படி எடுத்தவங்களுக்கெல்லாம் தனியா இந்திய அரசாங்கம் கூப்பிட்டு பத்மபூஷன் விருது கொடுக்கணும். ஏன்னு கேட்டா சாப்பாட்டு நேரத்துலதான் முதலாளிக்கு நம்மளை பத்தி அதிகமான கவனம் வரும். அந்த நேரத்துலதான் அவர் மறந்து போன பூர்வ ஜென்மத்து வேலைகள்ல நினைவு சார் அதெல்லாம் ஒண்ணு தம்பி கவலைப்படாதீங்க, சாப்பிட்டு முடிங்க, ஆனா இதை கொஞ்சம் முடிச்சுட்டா பரவாயில்ல, என்ன ஒரு ரொம்ப அவசரமா எல்லாம் பண்ண வேண்டாம், 10 நிமிஷம் கழிச்சு பண்ணா போதும் அப்படின்னு சொல்லுவாரு. சரி, டேபிள் உட்காந்து சாப்பிட்டாதான் இந்த புடுங்கலு தொலைட்டு நம்ம பேசாம வெளியே போய் சாப்பிடுவோம்னு போனீங்களாக்கும் எந்த இடத்துலயும் நீங்க நினைச்ச மாதிரி 10 நிமிஷத்துக்குள்ள உங்க சாப்பாடெல்லாம் ஒரு பையில எடுத்துட்டு வந்துட மாட்டான். அட கடவுளே, நம்ம சீக்கிரமா சாப்பிட்டு போகணுமே சீக்கிரமா சாப்பிட்டு போகணுமேன்ற அந்த இதுல கடைசியில அவன் சுட சுட எடுத்துட்டு வருவான். சாப்பிட ஆரம்பிக்கவும் முதலாளி போன் பண்ணுவார். நம்ம வெளியிலேயே 20 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அவர் போன் பண்ணுவாரு, வே யூ அப்படின்னு. அவருக்கு எந்த பாஷை தெரிஞ்சாலும் இப்படிதான் கேட்பாரு ஆங்கிலத்துல. சார் ஐ எம் ஹேவிங் மை லஞ்ச்னு. லஞ்சா? நீ போய் 2 மணி நேரம் ஆன மாதிரி இருக்கும் பாரு, நம்ம அப்பதான் கீழே இறங்கி வந்திருப்போம். அதே பில்டிங்ல கீழே இருக்கிற ஹாக்கர் சென்டர்ல உட்காந்துருப்பான் சிங்கப்பூர்ல. நோ சார் ஐம் ஜஸ்ட் பினிஷிங் மை லஞ்சும்பா. அப்பதான் டேபிள்ல உட்காந்துருக்கோம். அவசர அவசரமா அள்ளி போட்டுட்டு, அதுவும் சிங்கப்பூர்ல மல்லா ஹாட் பாட்னு ஒண்ணு விற்பாங்க. அதுவே கொதிக்க கொதிக்க இருக்கு, எக்கச்சக்க காரத்தோட வேற இருக்கும். அதுல சைவ அசைவ எல்லா வெரைட்டிகளும் இருக்கும். அதை எடுத்து ஒரு ஸ்பூன் ஆகான்னு வாயில வைக்கும்போது இந்த போன் வந்தா நம்ம அவசரத்துக்கெல்லாம் அது ஆறிடாது. அவசர அவசரமா அதை சட்டியோட தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு கொடுத்த காசையும் தூக்கிட்டு மாடிக்கு ஓடணும். ஏன்னு கேட்டா நம்ம ஓடலைன்னா அன்னைக்கு சாயங்காலமே அநேகமா நம்மளை விட்டு வேலையை விட்டு இறக்குறதுக்கோ தூக்குறதுக்கோ நகர்த்துறதுக்கோ ஒதுக்குறதுக்கோ எல்லாத்துக்கும் முதலாளிக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா இதனால சமூகம் எனக்கு தீங்கிழைக்குதானே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா?
இத்தனை அவதி. எப்படி வீட்டுக்குள்ள டெய்லி காலையில இருந்து புருஷனுக்கு பொண்டாட்டிக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் எல்லாருக்கும் சண்டை வந்தா கூட எப்படி என்னதான் இருந்தாலும் குடும்பத்துல இருக்கிற மாதிரி வருமா அப்படின்னு நம்ம விட்டு கொடுக்காம பேசுறோம் இல்லையா, சந்தோஷமா பேசுறோம் இல்லையா. வீட்டுல வந்துதான் முதலாளிய வண்டி வண்டியா வாய்க்கு வந்ததெல்லாம் திட்ட முடியுது. ஏன்னா வீட்டுல இருந்து ஒருத்தரும் போய் போட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா திட்டுவோம். நம்ம பையன் பள்ளிக்கூடத்துல இருந்து வருவான், பொண்ணு பள்ளிக்கூடத்துல இருந்து வரும். அது என்னமோ துசுக்கு சைட்ல இருக்கும் 6 வயசுல. வரும்போதே அதனுடைய டீச்சரை தமிழ்ல இங்கிலீஷ்ல எல்லா பாஷையிலையும் திட்டிக்கிட்டே வரும். வீட்டுல முன்ன காலமா இருந்தா எங்க அப்பா எல்லாம் டீச்சர் திட்டிட்டு காலை உள்ள வைக்கிறதா இருந்தா முழங்களோட ஒட்டச்சிருவோம் அப்படிம்பாங்க. இப்பெல்லாம் அப்படி நம்ம யாரும் சொல்றது இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏங்க பாவம், நம்ம பிள்ளை காலையில போனது, டீச்சர் இன்னும் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்களாம், அதான் அவன் திட்டுறான்னு சொல்லி அந்த பயலுக்கு நம்ம சிங்கி அடிச்சு அவனுக்கு அணைச்சிருக்கோம். ஸோ அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் வீடு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கும். இன்னொரு சாரார் குழந்தை இருக்கு, கஷ்ட காலம். ஸ்கூல்ல அவ்வளோ புடுங்கல்னு வீட்டுல வந்தா உள்ள நுழையத்துக்கு முன்னாடி பணிப்பெண்ணை வச்சு நம்ம ஹோம்ஒர்க் செஞ்சோமான்னு கண்காணிக்குதுங்க இதுங்க. வீட்டுல அம்மா அப்பா செக்யூரிட்டி கேமராலாம் வச்சு, ஆபீஸ்ல இருந்து முக்கியமா அம்மாக்கள் கொடுங்கோலிகள்னு நம்ம எல்லாம் பேர் வாங்கியிருக்கோம். ஆபீஸ்ல இருந்து அந்த க்ளோஸ் மானிட்டர் கேமரா வழியே பார்த்து, ஏய் அந்த மூலையில எதிராக உட்காந்துருக்க, எந்திரிச்சு அந்த ஹோம்ஒர்க் எடு, பேக்ல இருந்து உருவு அப்படின்னு நம்ம லஞ்ச் அவர்ல நம்ம சாப்பாடை தியாகம் பண்ணிட்டு சத்தம் போட்டுட்டு இருப்போம். அதுங்க எடுத்த உடனே பணிப்பெண்கிட்ட சொல்லுவான். அந்த 10வது பக்கத்தை அவன் பார்த்தா செஞ்சிட்டானான்னு ஒரு தடவை கண்காணிச்சு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பு, எங்க பாஸ் வந்துருவாரு. இப்படிதான் பாதி இடத்துல குடுத்து நடத்துக்குது. இந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு சூழல் எங்க இல்ல? வீட்டுல கடினமான சூழல் இல்லையா? சமூகத்துல கடினமான சூழல் இல்லையா? எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா அத்தனை மீறி வீட்டுல பாதுகாப்பு இருக்கு, ஆறுதல் இருக்கு, மன அமைதி இருக்கு, அன்பார்ந்த உறவுகள் இருக்கு. ஆனா வீட்டுக்காரம்மா வீட்டுக்கார ஐயாவை கூட டே அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கும். டேன்னு கூப்பிட்டதுனால அவருக்கு அவமரியாதைன்னு அர்த்தம் இல்ல, அப்படி அர்த்தம் இல்ல. ஏதோ அன்பா கூப்பிடுறாங்க. அவருக்கு அந்த அம்மாவுக்கு பையன் இல்லை, அதனால வீட்டுக்காரனை டேன்னு கூப்பிட்டு திருப்தி பட்டுக்கிறாங்க. ஐயா கூப்பிடுறதுலயே அடியேன்னு அந்த மாதிரிதான். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆக அந்த குடும்ப உறவுகள்ல அந்த தனிப்பட்ட வேலி போட்டது இருக்கு இல்லையா. ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயசு 55 இருக்கும், உங்க பாஸுக்கு வயசு 25. ஆனா மிஸ்டர் சோன்சோ, சிங்கப்பூர்ல மிஸ்டர் சுந்தர், மிஸ்டர் சியோ அப்படி கூப்பிட்டா போதும். ஆனா ஒரு மிஸ்டர் போட்டு பேச வேண்டியிருக்கு, ரொம்ப மரியாதையா பேச வேண்டியிருக்கு. வீட்டுல அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி எல்லாம் கிடையாது. ரெண்டாவது, வீட்டுல எவ்வளவு சத்தம் போட்டு என்ன பண்ணாலும் ஒரு இனிமையான அனுபவங்கள் தொகுப்பா இருக்கு. ஒண்ணு, நம்ம சமைக்கிறோம் இல்லையாமா, வெளியில இருந்தாவது வாங்கிட்டு மொத்த வீடும் சாப்பிடுது. அப்கோர்ஸ் இந்தியாவில எல்லாம் சொல்றாங்க பிட்சா வாங்கி சாப்பிடுறது ரொம்ப பழக்கமாயிருச்சாமா. எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூர்ல பிட்சா வாங்குறவங்க கம்மி. ஆனால் வெவ்வேறு விதமான உணவு வகைகள் இருக்கிறதுனால எதையாவது ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. வார கடைசியானா மொத்தமா கிச்சனுக்கு இறுக்கி ஒரு பூட்டை போட்டுட்டு வெளியில போய் சாப்பிடுவோம், குடும்பமா சாப்பிடுவோம். இடமே இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல ஓரமா இடிக்கிட்டாவது ஒத்தர வண்டியில உட்கார்ந்தாவது சாப்பிடுறோம். ஏன்? சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு இல்ல, அது ஒரு விதமான மகிழ்ச்சி. அன்னைக்கு பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர் போல குடும்ப தலைவியும் வேலைக்கு போயிட்டு வராங்க. அந்த அம்மாக்கு ஏது ரெஸ்ட்? முன்ன காலம் மாதிரி நீ வீட்டுல எடுத்து சமைக்கலையான்னு கேட்க முடியாது. ஏன்னா அவங்களும் டெய்லி எல்லா வேலையும் பண்றாங்க. ஆக ஒரு விதமான பாதுகாப்பு, ஒரு அரவணைப்பு இருக்கு. அதனால மகிழ்ச்சியா இருக்காங்க. சரி, அப்ப சமூகம் தான் ரொம்ப முக்கியம். சமூகத்தினாலதான் நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம்னு சொல்றாங்களே, அவங்க எல்லாம் என்ன சும்மா தெரியாம சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நேர்மறையான தாக்கம் ஒரு மனிதனுடைய தனி மனித வாழ்க்கையில வரணும்னு அதுக்கு சமூகம் ரொம்ப முக்கியம். நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பயிலும் நம்மள எதிரி மாதிரியே பாக்குறான்னு நமக்கு நிம்மதியா வீட்டுல இருப்போம்னு நினைச்சீங்களா? முடியாது. உணர்ச்சி பூர்வமான ஒரு பிணைப்புகள் நமக்கு வெளி வட்டாரத்துல இருக்கும்னு அது சமூகம் நல்லா இருந்தா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, தன்னம்பிக்கை. உங்களுக்கு எனக்கு தன்னம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சிங்கப்பூர்ல பல்லின சமுதாயம், பல மத சமுதாயம், பல மொழி சமுதாயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சிங்கப்பூரை என்ன வீட்டை விட்டு வெளியில எட்டி பார்த்தா கீழ் வீட்டுல ஒரு மலைக்கார பாட்டி, அப்புறம் எனக்கு சுத்தமா தெரியாத பாஷையாகிய சைனீஸ்ல மேண்ட்ரின்ல பேசுறதுக்குன்னு ஒரு தாத்தா வருவாரு. எனக்கு என்னன்னா, நான் சீனத்துல சில நிறைய வாக்கியங்கள் முயற்சி எடுத்து கத்துக்கிட்டேன். எதுக்குன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் எவ்வளவு மொழிபெயர்ப்பாளர் இருந்து பல மொழி கத்துக்கிட்டாலும் இந்த சீன மொழிய என்ன தினம் பார்த்து பாஷையே தெரியாம மண்டைய இப்படி ஆட்டி நீ ஹவுமா அப்படின்னு நான் கேட்கிற நீ ஹவுமாக்கு சிசியே நீ அப்படின்னு சொல்லிட்டு போற பாட்டியை பார்த்து ஒரு 2 சென்டென்ஸ் நீ சாப்பிட்டியான்னு கேட்கணும்னு எனக்கு ஆசை. அந்த பாட்டி துடிக்குது என்னோட பேசணும்னு.
ஆனா பாட்டிக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு மேண்ட்ரின் தெரியாது. ஆக இது போல பாட்டிகளோட கான்வர்சேஷனை வந்து நல்ல உரையாடலை இழுக்கப்படுத்துறதுக்கு எப்படியா அந்தந்த மொழியில ஒரு 10 வாக்கியமாவது கத்துக்க போனது. அதுல பாத்தீங்கன்னா பாட்டிகளோட உலகம் எல்லாம் பிரமாதமா இருக்கு. எல்லா எல்லா மொழி எல்லா மதத்துல இருக்கிற மூத்தோர்கள் யாரோடையாவது பேச மாட்டோமான்னு அலையிறாங்க. இது ஒரு அருமையான ஒரு சமூக பிணைப்பை நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி எப்ப பெருகும் தெரியுமா? பகிரணும் அடுத்த ஆளோட. இப்ப குடும்பத்தார் வருவாங்க, ஏமா ஏதோ நான் எங்கேயாவது அலுவலகத்துல எனக்கு 100 வெள்ளி சம்பளம் கூட வந்துருச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொன்னா வைத்தறிச்சல்ல அவனுக்கு பாத்ரூம் வந்துருமா. என் வீட்டுக்காரம்மாட்ட சொன்னாலும் சந்தோஷமா, அப்பாடி நல்ல வேலை உனக்கு 100 வெள்ளி வந்து ஏறி இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க அப்படிம்பாங்க. அதுவும் உண்மைதான். ஆக 2 பக்கத்துக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கு. இப்ப உங்ககிட்ட விட்டுற போறேன். நான் ஏன் 2 பக்கத்துக்கு சொன்னேன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது, இந்த அம்மா வந்துச்சு இதுக்கு குடும்பம் தான் பிடிக்கும் போல் இருக்கு, அதனால குடும்பத்துக்கு தான் கொடுக்க போகுதுன்னு நினைக்க கூடாது. அதே போல இந்த அம்மா வந்துச்சு போக்கத்தை பொம்மி இது வந்து சமூக உறவுகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து பேசுது அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. பாருங்க, இந்த நிமிடத்தில் என் மண்டையில வந்து திராசுல நான் நடுவுல இப்படி இருக்கேன். 2 பக்கமும் இருக்கிற கற்கள் மாதிரி நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. எனக்கு வந்து தெரியல என்ன சொல்ல போறீங்க நீங்கன்னு எனக்கு தெரியாது. என் மைண்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப வெளிப்படையான திறந்த ஒரு ஸ்லேட்டு எழுது பலகை மாதிரி இருக்கு. காலியான எழுது பலகை, எழுதுகோல் தயாரா இருக்கு. அந்த எழுதுகோல் என் கையில இல்ல, உங்க கையில இருக்கு. நீங்க என்ன சொல்ல போறீங்களோ உங்க கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு கொடுக்க போறோம். சரியா? இப்போ இன்றைய சூழலில் நமக்கு மகிழ்ச்சியை அதிகம் தருவது வீடே அப்படின்னு பேசுறதுக்கு இந்த விண்டேஜ் அணியில இருந்து பாரதி செல்வன் வரார். வாங்க பாரதி செல்வன். அனைவருக்கும் வணக்கம். என்னை ஈன்ற தாய்க்கும் என்னை வளர்த்த தமிழுக்கும் வணக்கங்களை கூறி எனது உரையை துவக்குகின்றேன். இந்த நல்லதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ் மொழி பண்பாட்டுக் கழக அனைத்து தலைவர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, நீங்கள் சொன்ன மாதிரி நீ கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு இன்றைய சூழலிலே மகிழ்ச்சியை அதிகம் தருவது வீடா சமூகமா, இதுதான் அந்த தலைப்பு. ரெண்டுத்திலையுமே மகிழ்ச்சி இருக்க தான் செய்யுது, அது மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் எது அதிகமாக தருது அப்படிங்கிறதா நம்ம செய்ய போகிற வாதம். அதன் அடிப்படையில் நான் எங்கே இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம சிங்கப்பூர்லேயே பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் மாலை ஒரு 6 மணிக்கு நம்ம இந்த விரைவு வண்டிகள்லாம் செல்லுது இல்லையா, எம்ஆர்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே போய் பாருங்களேன் கூட்டம் எவ்வளோ வேகமாக போகிறாங்க. ஒரு வேளை வீட்டில் மகிழ்ச்சி இல்லைன்னா அவ்வளோ கூட்டமாக போவாங்களே நடுவர் அவர்களே. எல்லாம் ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு போக மாட்டாங்க. போய் தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சி 6 மணிக்கெல்லாம் கிளம்பி அலுவலகத்துக்கு வந்துட மாட்டாங்க. என்ன காரணம்? வீடுகளில் தான் மகிழ்ச்சி நிரம்பி இருக்கிறது. அந்த கூட்டம் அதைத்தான் எனக்கு சொல்லித் தருகிறது நான் உணர்கிறேன். நீங்க ஒவ்வொரு மனுஷனையும் பாருங்களேன், காலைல வரப்ப பார்த்தீங்கன்னா சொங்கி போய் வருவாங்க. நீங்க பார்த்துருக்கலாம். ஒவ்வொருத்தரும் கையில ஒரு உணவு கூடைய வச்சுக்கிட்டு, எதுவுமே பேசாம ஏதாவது ஒண்ணு காதுல மாட்டிட்டு இப்படியே வருவாங்க. ஆனா சாயங்காலம் போறப்ப அவங்க ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும், காண முடியும். அந்த மகிழ்ச்சி எங்கேருந்து வருது அப்படின்னா, வீட்டுக்கு போய் சேர போறோம். வீட்ல இருக்க குழந்தைகள போய் பார்க்க போறோம். என்னோட மனைவியோட போய் பேச போறேன். என் அம்மா எனக்கு ஏதாவது சமைச்சு வச்சிருப்பாங்க, அத போய் சாப்பிட போறேன். அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்திலேயே தான் அந்த மனசு போறதுனால, அந்த மகிழ்ச்சி வந்து வீடுகளில் தான் நிறைந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு சொல்லுவாங்க, எதிரணிகள் வரவங்க, நம்ம வேலைக்கு போனா தானே மகிழ்ச்சி வீட்ல இருக்கும். நான் சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே, வேலைக்கு செல்கிறார்கள், மகிழ்ச்சியோடு தான் செல்கிறார்களான்னு நீங்களே கேள்வி கேட்டு பார்த்துங்க. அந்த வேலைகளில் தரப்படுகின்ற சம்பளம் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதே ஒழிய, நாளைக்கே நான் சொல்றேன் உங்களுக்கு, எல்லாரும் வேலைக்கு வாங்க, நான் அந்த மாசம் கடைசியில உங்களுக்கு சம்பளம் தர மாட்டேன். யாராவது வேலைக்கு போமா மகிழ்ச்சியா? யாரும் போமாட்டோம். அந்த சம்பளம் தான் உங்களுக்கு, அந்த பொருள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக நீங்க நினைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் உங்கள் மனதிற்கு நிறைவாக மகிழ்ச்சியை தருவது வீடு தான். அதனால தான் நம்ம வீட்டை நோக்கி எப்போதுமே அலுவலகம் முடிஞ்சாலும் ஓடி ஓடி வீட்டுக்கு போறோம். இன்னொன்னு, இந்த சமூகம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு 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 சோனை ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம இந்த சமூக ஊடகங்கள எடுத்துங்களேன். அதுலேருந்து ஒரு சோற எடுத்து நம்ம பார்த்து நம்ம பதம் தெரிஞ்சுக்கலாம். எப்படி இந்த சமூகம் இருக்கு அப்படிங்கிறது. நீங்க எந்த சமூக ஊடகத்த வேணாலும் நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க காலையில. ஏதாவது ஒரு நகல்ல மகிழ்ச்சியான செய்தி இருக்கா? எங்கேயாவது நிலநடுக்கம் ஆயிட்டு, இல்ல யாரையாவது அடிச்சு கொன்னுட்டாங்க. இல்ல யாரையாவது ஏதோ ஏதோ ஒரு பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம சமூக ஊடகங்கள் நமக்கு தருகின்றது, செய்தித்தாள்களும் தருகின்றது. அந்த சமூகம் நமக்கு என்ன மகிழ்ச்சியை தருகின்றது? காலையில எந்திரிச்சு பார்த்தா நம்மளுக்கு மகிழ்ச்சிய தரதில்ல. அதே காலையில
உங்க வீட்ல உங்க மகனோ, மகளோ உங்கள எழுப்பி, "அப்பா குட் மார்னிங்" அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சிய உங்களுக்கு தந்துவிடும் என்பது குழந்தைகளுக்கு எல்லாருமே அத உணர முடியும். அப்புறம் இதில இந்த சமூக ஊடகங்கள்னு சொன்னதுனால சொல்றேன் நடுவர் அவர்களே, நம்ம சொல்லும், "எனக்கு தான் மகிழ்ச்சியா தானே இருக்கு. நான் என்னோட கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறேன்னு" எதிரணியிலேருந்து பேசலாம். என்னோட திறமைகள் எல்லாம் சமூக ஊடகத்தில வெளிப்படுத்துறது அது எனக்கு மகிழ்ச்சிய தானே தருகிறது. சமூகம் என்னை வந்து எல்லாருமே வந்து லைக்லாம் போடுறாங்களே, லைக் போடுறத மட்டும் பார்க்காதீங்க எதிரணியர்களே. அங்க பின்னூட்டம் போட்டிருப்பாங்க பாருங்க கமெண்ட்ல. அந்த பின்னூட்டத்தலாம் படிச்சு பார்த்தோம்னா, அந்த பக்கமே போ முடியாது நடுவர் அவர்களே. எவ்வளோ எவ்வளோ பெரிய ஜாம்பவான் கிரிக்கெட்ல ஒரு ஜாம்பவான் இருக்கா அஸ்வின் சொல்லிட்டு நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து YouTubeல ஒரு சேனல் வச்சிருக்காரு. அதில போட்ட பின்னூட்டத்த பார்த்து அதுக்கு ஒரு வீடியோ போட்டு அவர் கிட்டத்தட்ட அழுவாத குறையா ஒரு வீடியோ போடுறாரு. "இது மாரிலாம் என்ன பண்ணாதீங்க. இது மாரியான பின்னூட்டங்கள்லாம் போடாதீங்க" அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த சமூகம் அவருக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. அவருக்கு வருத்தத்தை தான் தருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதே நம்ம வீட்ல போய் ஒரு ஒரு பாட்டு ஏதோ யாரும் பாடத் தெரியாத ஒருத்தவங்க முயற்சி பண்ணி ஒரு YouTubeல பாட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த கமெண்ட்ட போய் பார்த்தோம்னா நம்மளால படிக்கவே முடியாது. அது மாரி இருக்கும். அதே அதே பாடல வீட்ல வந்து பாடுறாருன்னு வச்சுங்களேன், "காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு" அப்படிங்கிற மாரி அம்மா வந்து, "நீ நல்லா சிறப்பா பாடுறடா." அவங்க அக்கா சொல்லுவாங்க, "தம்பி பிரமாதம். இப்படியே முயற்சி பண்ணு, பெரிய பாடகரா வந்துரலாம்." அந்த ஊக்கமும், மகிழ்ச்சியும் வீடுகளில் தான் கிடைக்கும் நடுவர் அவர்களே. அதான் நிதர்சனமான உண்மை. சமூக வலைதளங்கள் வேண்டுமென்றால் ஒரு 5 நிமிடத்திற்கு உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். ஆனால் மனநிறைவோடும், மகிழ்ச்சியோடும் நீண்ட காலம் வைத்திருப்பது வீடுகள் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால வீடுகள்ல நடக்கிற விழாக்கள் இருக்குல்ல நடுவர் அவர்களே, அதுல வரக்கூடிய மகிழ்ச்சி வேறு எங்கேயுமே கிடைத்து விடாது நடுவர்களே. இறுதியாக ஒன்றே ஒன்றை மட்டும் கேள்வியாக வைத்து விடைபெற விரும்புகின்றேன். உங்கள் வீட்டில் ஒருவர் புரியும் சாதனை உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குமா? இல்லை சமூகத்தில் யாரோ ஒருவர் புரிகின்ற சாதனை அதிக மகிழ்ச்சியை தருமா என்பதை கேள்வியாக எதிரணிக்க வைத்து, என் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி பாரதி செல்வன். பாரதி செல்வனுக்கு அடுத்து வர சகாய மாலாக்கு வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு சவால் வச்சுட்டு போயிருக்காரு. ஏமா, உங்க பையன் அல்லது உங்க பொண்ணு பள்ளிக்கூடத்துல இருந்து 10க்கு 10 அப்படின்னு வாங்கிட்டு வந்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்களா? இல்ல 3வது வீட்டு முக்காத்தா வீட்டுல வந்து அவன் பையன் வந்து 10க்கு 10, உங்க பையன் வந்து 10க்கு 6ன்னு சொன்னாக்கா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா? அப்படிங்கிற மாதிரியா ஒரு கொக்கியை போட்டு போயிருக்காரு. அப்புறம் ஒரு அழகா ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த காலையில எம்ஆர்டில போற விஷயம் இருக்கு பாருங்க, அது உண்மையிலேயே சிங்கப்பூர்ல டெய்லி பார்க்கக்கூடிய ஒண்ணு. காலைல போகும்போது அவன் வந்து சொல்லக்கூடாது. செத்தவங்க கையில வெத்தலவா கொடுத்த மாதிரி தான் போவாங்க. அப்படியே முகமெல்லாம் தொங்கி போய் இன்னைக்கு வேலைக்கு போடலன்னா சம்பளம் வராதேன்ட்டு. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஆனந்தமா வருவாங்க. ஏன் ஆனந்தமா வருவாங்கன்னா, அபாடி வீட்டுக்கு போனவொடனே அரட்ராயை போட்டு சாக்கர் பார்க்கலாம் டிவியில. அதே போல ஒய்ஃபும் வந்து வீட்டுக்கு போனோடனே பணிப்பெண் வச்சுக்க முடிஞ்ச வீட்டுல என்னமா அந்தம்மா ஒரு காப்பியாவது போட்டு கொடுக்கும் பணிப்பெண்ணு. அதுக்கப்புறம் எதையாவது ஒண்ணு சாப்பிடலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இப்படி எல்லா எண்ணங்களோட வீட்டுக்கு வருவாங்க. அவர் சொன்ன அந்த உவமை உருவகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, வீடு என்பதை ஒரு மகிழ்ச்சிகரமான இடமாக உருவாக்கி வெளியில போய் எல்லா புடுங்களும் பட்டுட்டு திருப்பி வர்றவன் வந்து அப்படியே ஒரு அடைக்கலம் வாங்கிட்டு ஓடி வர்றவன் மாதிரி வர்றாருன்ற மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதை இல்லேன்னு நிரூபிக்கிறதுக்கு முடிஞ்சா வாங்கம்மா சகாயமாலா, வாங்க, நீங்க தொடங்கலாம். வானாகி வளர்ந்து வளமாகி செழித்து வலுவாகி துணிந்து வரமாக பெற்ற என் தாய் தமிழை வணங்கி நடுவர் அவர்களுக்கும் இரு அணியினருக்கும் அவையோர் அனைவருக்கும் என்னுடைய இனிய முத்தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சூழல்ல நமக்கு மகிழ்ச்சியை அதிகம் தருவது வீடா சமூகமா? இதுல சந்தேகத்துக்குமே இடமில்லை ஐயா. அதாவது நிச்சயமா சமூகம் தான் நான் அடிச்சு சொல்ல முடியும். இப்போ எதிரணியில பேசினாங்க நம்ம சகோதரர் பாரதி செல்வன் அவர்கள். அவங்க பேரை கேட்டதும் அவர் எங்க அணியில இருக்க வேண்டிய ஆளுன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, பாரதியார் எப்பேற்பட்டவர் நமக்கு தெரியும். பெண் உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் சுதந்திரமா எல்லாரும் இந்த சமூகத்துல வாழணுங்கிறதுக்காகவும் போராடினவர் இல்லையா? ஆனா ஐயா, நீங்க இப்படி அந்த அணியில இருந்து இவ்வளவு போய் சொல்லக்கூடாதுங்க ஐயா. எங்க அணியில வந்துருங்க, அவ்வளவுதான். சரி நடுவர் அவர்களே, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த காலகட்டத்துல எல்லாம் கூட்டு குடும்பமா பல உறவுகள்லாம் சேர்ந்து ஒரே குடும்பமா ஒற்றுமையா வாழ்ந்தாங்க. கண்டிப்பா அந்த காலத்துல மகிழ்ச்சி நிறைய இருந்தது. ஆனா கேள்வி அது இல்ல, இன்றைய சூழலில் நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கு? இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா தனி குடும்பமா எல்லாரும் வாழ்றாங்க. அதுவும் மினி குடும்பம்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி சிறு உறுப்பினர்களை கொண்ட குடும்பமா தான் இருக்கிறாங்க. முன்னாலெல்லாம் நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்,
இப்ப பாத்தீங்கன்னா நாமே இருவர் நமக்கேன் அப்படிங்கிற மாதிரி குடும்பம் போயிட்டு இருக்குது. இதுல எப்படி நம்ம மகிழ்ச்சியா வாழ்றது இல்லைங்களா? இதுல வேற ஆளுக்கு ஒரு அலைபேசியை கையில வச்சுக்கிட்டு எல்லாரும் அதுக்குள்ளே புதஞ்சு போய் இருக்கிறாங்க, தனித்தனி அறையில தனித்தனி தீவு மாதிரி. பின்ன எப்படி இவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் இல்லைங்களா? இது தவிர பிறந்தநாள் வாழ்த்த கூட பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவாங்க பாருங்க, புலனத்துல தன் நிலை குறித்து விளக்குகிற இடம், அந்த இடத்துலதான் வாழ்த்துக்களே தெரிவிச்சுக்கிறாங்க. இப்படி போகுது வீட்டோட நிலைமை. இதுல எங்க வந்து சொல்றீங்க வீட்டுக்குள்ளதான் மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னுட்டு? சரி, இது தவிர குழந்தைகளை பத்தி பேசினாங்க இல்லையா? இப்போ குழந்தைகள் எல்லாம் மத்தவங்க வீட்டுல உள்ள குழந்தைகள் வெற்றி பெற்றா நீங்க மகிழ்ச்சி அடைவீங்களா, இல்ல அப்படின்னா உங்க வீட்டு குழந்தைகள் வெற்றி பெற்றா மகிழ்ச்சி அடைவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமா நம்ம வீட்டு குழந்தைகள் வெற்றி பெற்றா மகிழ்ச்சி அடைவோம். ஆனா இன்றைய சூழ்நிலையில உள்ள வீட்டின் அமைப்பு அந்த மாதிரி இல்லைங்களே, இல்லையா? நம்முடைய மகிழ்ச்சி எல்லாம் மற்றவங்களை பார்த்து சமுதாயத்தை பார்த்து வளர்ற நிலைமையில ஒவ்வொருத்தரும் வளர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ள அந்த சூழ்நிலைகள் அமையாத போது நம்ம சமூகத்தை தானே தேடி செல்ல வேண்டி இருக்குது. பாத்தீங்கன்னா என் பையன் கூட 6ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன் வந்து பாட சம்பந்தமா ஏதாவது என்ன குறிப்புகள் எடுக்கணும், இணைய வழியில பாக்கணும்னு சொல்லி அலைபேசி கேட்பான். அவன் கையில கொடுத்துட்டான் அப்படின்னா மீண்டும் அவன் கையில இருந்து அந்த அலைபேசியை வாங்குறதுக்குள்ள எங்க வீட்டுல ஒரு பெரிய யுத்தமே நடக்கும். இது எங்க வீட்டுல மட்டும் இல்ல, எல்லார் வீட்லயும் இதே நிலைமைன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லையா? அப்புறம் எங்க வீட்டுல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறது? இங்க கத்தார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சமூக கூடமாகிய பள்ளிக்கூடங்கள் முடிந்து பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்கு 2:30 மணிக்கெல்லாம் மத்தியானம் வந்துருவாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த உடனே அவங்க பேசுற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, எங்களுக்கு நேரமே போக மாட்டேங்குது, ரொம்ப சலிப்பா இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த சலிப்பை குறைக்கிறதுக்கு நாங்க படாத பாடுபடுவோம். இதுல வேற விடுமுறை வந்துச்சுன்னா கேட்கவே வேணாம். இதுக்குதான் நம்ம பாரதியார் அருமையா சொல்லியிருக்கிறாரு, ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதை பாப்பா, சின்னஞ்சிறு குருவி போல திரிந்து பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ள பாப்பா அப்படின்னு சமுதாயத்துலதான் மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கறத அருமையா சொல்லி இருக்கிறாரு. அதனாலதான் நாங்க எல்லாம் என்ன செய்வோம்னா, மாலை நேரம் வந்துட்டு அப்படின்னா இல்ல விடுமுறை தினங்கள் வந்துட்டு அப்படின்னா குழந்தைங்களை கூட்டிட்டு பூங்காங்களுக்கு போறது, இல்ல விளையாட்டு திடல்களுக்கு போறது, இல்ல கடற்கரைக்கு போறது, இப்படின்னு வெளியே சமூகம் சார்ந்த இடங்களுக்கு கூட்டிட்டு போயிருவோம். அங்க அவங்க மகிழ்ச்சியா விளையாடுறது மட்டுமில்ல, நாமளும் வீட்டுல மனசுமையோட மனபாரத்தோட இல்லாம மகிழ்ச்சியா அந்த இடத்துல நம்ம செலவிடுறோமா இல்லையா? அப்ப சொல்லுங்க, இப்ப மகிழ்ச்சி எங்க இருக்குது? சமுதாயத்துல தானே இருக்குது. சரி, இது மட்டும் இல்ல, இங்க கத்தார் நாட்டுல இது விழாக்கள் கொண்டாடுவோம் பாருங்க. அதாவது பொங்கல் விழாவை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தை முதல் நாள் ஒரு நாள் நம்ம பொங்கல் கொண்டாடுவோம் இல்லைங்களா? ஆனா இங்க கத்தார்ல 2-3 மாதங்கள் வைத்து வைத்து கொண்டாடுவோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நிறைய சமூக அமைப்புகள் இருக்கு. ஒருத்தரும் ஒரு நாள்ல நாங்க இன்னைக்கு பொங்கல் விழா கொண்டாட போறோம், தமிழ் மக்களே எல்லாரும் ஓடி வாருங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்துருவாங்க. நாங்களும் எங்க குடும்பங்களோட குழந்தைகளோட அங்க போய் அங்க நடக்கிற விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் அப்படின்னு எல்லாத்துலயும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியோட இருப்போம். நம்ம எதிரணியில உள்ள நண்பர் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தா இவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்குமா? கிடைக்காது இல்லைங்க ஐயா. அதனால கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். சமூகம் அதிக மகிழ்ச்சியை தருகிறது என்பதற்கு நம்ம அந்த ஒரு சூழ்நிலையை உணர்ந்த காலம் உண்டு அப்படின்னா அது கோவிட் காலம் தான் இல்லைங்களா? அந்த நேரத்தை நம்ம மறக்கவும் முடியாது. சிறைக்குள் இருந்து சேர்ந்தது போதும், சிறகடித்து பறந்து வெளியே வா, சமூகம் என்னும் வானிலே உலாவி மகிழ்ச்சி என்னும் நட்சத்திரங்களை பறிப்போம் வா என்று கூறி மகிழ்ச்சியை தருவது சமூகமே சமூகமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க சிங்கப்பூர்ல அது தீபாவளி ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், சைனீஸ் நியூ இயர் ஆகட்டும், இல்ல ஹரிராய புவாசான்னு சொல்ற ரம்ஜான் ஆகட்டும், எங்களுக்கு தெரிஞ்சு அதை கொண்டாட ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டோம். நீங்க சொன்ன மாதிரிதான் மாசக்கணக்குல ரொம்ப நீங்க பாத்தீங்கன்னா அக்டோபர்ல தீபாவளி முடிஞ்சாலும் டிசம்பர் வரைக்கும் தீபாவளி பட்டிமன்றம்னு நாங்க வார கடைசியில் நடத்துவோம். தீபாவளி கலை விழான்னு சொல்லிட்டு ஆண் பெண் எல்லாரும் வந்து நடனம் ஆடுறது எல்லாமே சிங்கப்பூர்லயும் இப்படிதான் இருக்கு. நீங்க சொன்ன அதே அமைப்புல தான் சிங்கப்பூர்லயும் இருக்கு. என்ன அதையெல்லாம் தாண்டி பாரதி செல்வனுக்கு வீடு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கு. அதைத்தான் அவர் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு. நீங்க நல்ல அருமையா பேசுனீங்க, நல்ல அற்புதமான தமிழ். ஆனா உங்களை அப்படிலாம் வந்து நிம்மதியா விட்டுற மாட்டாங்க. இந்த இசக்கி பாண்டியன்னு ஒருத்தர் இருக்கார். அந்த இசக்கி பாண்டியன் வந்து என்ன பண்ண போறாங்கன்னு, ஏம்மா கத்தார்ல மட்டும்தான் சமூகத்திலேயே நாங்க வீட்லயே மகிழ்ச்சி காண்றவங்கம்மா, நீங்க வந்து வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கு தெரியாம எங்கேயோ சமூகத்துல போய்கிட்டு அப்படின்னு சொல்ல வர்றாரு. வாங்க இசக்கி பாண்டியன். தீர்ப்பை
திசை மாறி பேசாமல் நடுநிலைமையோடு நீதியை வழங்க காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், வீட்டில் சண்டை போட்டு வந்துவிட்டு வீட்டிலேயே வைத்து பேசிக் கொண்டிருக்கும், சமூகத்தில் சந்தோஷம் தேடி வந்து பேச காத்திருக்கும் எதிரணியிருக்கும், சமூகத்தில் சண்டை தாங்க எப்படி சந்தோஷம் வரும் என்று பேச வந்திருக்கும் என் அணியினருக்கும், ஆடியன்ஸ் இல்லாம கலகம் வந்து விடக்கூடாது என்பதற்காக கமுக்கமாக பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை அமைப்பாளர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை கூறி ஆரம்பிக்கிறேன். நடுவர் அவர்களே, உங்களுக்கு 2 கேள்வியில வைக்கிறேன். அதுக்கு ஒரு கேள்வி, 2 ஆப்ஷன். ஒன்று வந்து உங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது ஆசை, உங்களுக்கு வந்து வேலையை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தா வந்து ஆசைப்படுவீங்களா, இல்லாட்டி வீட்டில் போய் ஆஃபீஸில் போய் வந்து வேலை பாரியா அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஆசைப்படுவீங்களா, சந்தோஷமா இருப்பீங்களா? அது எதுல உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்? நான் இப்ப பதில் சொன்னேன்னா அப்புறம் தீர்ப்பு கொடுத்ததாக எல்லாரும் சொல்லுவீங்க, அதனால பதில் சொல்லல, அப்புறமா சொல்றேன். நீங்க இதுதான் எனக்குல வந்து உங்க மனதிலே இப்ப உங்க சொல்லும் போதே தெரிகிறது, நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் என்று சொல்வீர்கள் என்பது தீர்க்கமாக தெரிகிறது. ராசா, வாய்ப்பே இல்லை. அதுதான் மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது நாங்க என் சொந்த கருத்து வேற. டூத் பிரஷ் எடுத்துட்டு நான் வேலைக்கு போறதுக்கு ரெடியா இருக்கேன். வெளியில என் கட்டடத்துக்கு வெளியில இருக்கணும் அந்த வேலை. அதுக்கும் இந்த மகிழ்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு நான் வந்து எதுக்கு நான் சொல்ல வரேன், வந்து சமூகம் என்பது என்ன மேடம்? வந்து சமூகம் என்பது பல வீடுகள் சேர்ந்தது. நீ வீட்டுல மகிழ்ச்சி இருந்தா மட்டும்தான் சமூகத்துல மகிழ்ச்சி கிடைக்கும். அது வீட்டிலேயே சண்டை போட்டு வந்துட்டு வெளியில எப்படி மகிழ்ச்சி நீங்க தேடுவீங்க? இதுதான் என்னுடைய வாதம். இன்னைக்கு வந்து நான் வந்து பட்டிமன்றத்துக்கு வரும்போது, இன்னைக்கு வந்து காலையில வந்து என் மனைவிட்ட சொல்லிட்டு போனேன், அம்மா இன்னைக்கு எனக்கு பட்டிமன்றம் இருக்குது, நான் இன்னைக்கு வந்து வருவேன், வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி. எங்க ஆபீஸ்ல வந்து மாசத்துக்கு 2 நாள் ஃபேமிலி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஏன் அனுப்புவாங்க தெரியுங்களா? வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருப்ப, மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்லி கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஒருவேளை அவங்கப்பட்ட புடுங்கல வீட்டுல இருக்கவங்க படட்டும்னு அனுப்பிச்சிட்டாங்களோ? இல்ல, வீட்டுல போயா சந்தோஷமா இருக்கட்டுமே, நாங்க தானே புடுங்குறோம், வீட்லயே நல்லா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிதான் வந்து வீட்டு அனுப்பிச்சு வச்சாங்க. வீட்டுக்கு வந்து உடனே வெளியில உடனே எப்படா நான் வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். மனைவி காஃபி போட்டுங்களா, ஃபில்டர் காஃபி போட்டுங்களா, அப்படியே எனக்கு சந்தோஷம் பாருங்க. அப்படியே பையன் ஓடியாராக்கலாம், அப்பா அப்படியே கட்டி பிடிக்கிறாக்கலாம். வந்து இதை விட சந்தோஷம் உங்களுக்கு வந்து வேற என்னங்கயா இருக்கும்? எதிர பாருங்க, சண்டை போட்டுட்டு இன்னைக்கு இது பேசிட்டு வராங்க. அதனாலதான் வந்து என்னமோ தெரியல, பயங்கர கோபமா அந்த சகோதரி சகாய மேல வந்து ஒரு சங்கடமா பேசிட்டு போறாங்க வந்து வீட்டை பத்தி. இது மாதிரி தான் நான் எனக்கு வந்து சமூக சேவை செய்யறது ரொம்ப பிடிக்கும். இந்த 2025 ஆரம்பத்துல வந்து சிங்கப்பூர் தமிழ் மொழி பண்பாட்டு கழகம் இன்னைக்கு ஆர்கனைசிங் சேர வந்து ஒரு மாணவர்களுக்கான திருக்குறள் போட்டிகள் நடத்துறதுக்கு வந்து ஒரு ஆணையிட்டாங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்காக வந்து நிறைய நானும் வந்து இன்னொருத்தரும் வந்து நிறைய கஷ்டப்பட்டு அந்த போட்டியை எப்படியா நடத்தி முடிச்சிரும்னு சொல்லிக்கலாம். நல்ல விதமா வந்து 900 மாணவர்களுக்கான போட்டியை வந்து திருக்குறள் போட்டிகள் நடத்தி முடிச்சோம். நடத்தி முடிச்ச வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு 7 ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு அம்மா வந்து எனக்கு வந்து போட்டி முடிஞ்ச அடுத்த நிமிஷமே, சார் இந்த போட்டி முடிவுகள் எப்ப சார் வரும் அப்படின்னு சொல்லி, அம்மா 2 வாரத்துல வந்துருமா அப்படின்னு சொன்னாங்க. காலை எழுந்துச்சுன்னா அந்த அம்மா குட் மார்னிங் சார் போடும். 1 வாரம் கழிச்சு மறுபடியும் வந்து, சார் போட்டி முடிவுகள் எப்ப சார் வரும்? மேடம் 2 வாரம் சொன்னல, இப்போ 1 வாரம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 1 வாரத்துல முடிவு வந்துடும் சார், முடிவு வந்துடும் மேடம் சொன்னாங்க. கரெக்டா அடுத்த 1 வாரத்துல அதே மேடம் வந்து, சார் முடிவு வந்துருக்கு, முடிவு எப்போ சார்? அதுக்கு முதல்ல முடிவு வரக்கு முன்னாடி, அம்மா நாளைக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டாக்கலாம். இதுக்கு மீறி நாங்கள் தாங்க முடியாது, நான் உங்களுக்காகவே இந்த முடிவு சீக்கிரமா அனுப்பிச்சிடும் சொல்லி போட்டாச்சுக்கலாம். அடுத்த நாள் முடிவு வந்தது. இந்த 7 நாளுக்கு அப்புறம் முடிவு வந்ததுக்கு அப்புறம் நான் இதுவரை கஷ்டப்பட்டதெல்லாம் எனக்கு தெரியலங்க. அந்த அம்மா உடனே வந்து அந்த பையன் வந்து வீட்டுல வந்து முதல் 3 பரிசை வந்து பெறல, 6 பரிசு தான் வாங்கினாருக்கலாம். அந்த ஏன் பையன் ஏன் வந்து முதல் 3 பரிசை வாங்கல? அம்மா உங்க பையன் வந்து சரியா எழுதல, படிக்காம இருக்கலாம், இல்லாட்டி வந்து அந்த வகுப்புல வந்து நிறைய மாணவர்கள் திறமையா நல்லா இருந்திருக்கும். இல்ல, நான் வந்து என் வீட்டுல வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன், என் பையன் நல்லா தான் பேசினான், நீங்க தான் உங்களுக்கு மார்க் கம்மியா போட்டிருக்கேன் சொல்லி இங்க தாங்க 7 ஸ்டார்ட் ஆகுது. சமூக சேவை போய் 7 வாங்கிட்டு வந்தாங்க நாங்க தான். இந்த மாதிரியா சமூகத்துல எப்படிதான் சமூகத்துல நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுக்கு வந்தாதான் சமூகம், வீட்டுல வந்தாதான் மகிழ்ச்சி கிடைக்குங்க.
சமூகம் என்பது நரகம், வீட்டில் மகிழ்ச்சி என்று கூறி என் வீட்டில் தான் மகிழ்ச்சி அளிக்கும் என்று சொல்லி என் வாதத்தை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பிரமாதம். என்ன அநியாயம்! சமூகம் என்பது நரகம்னு சொல்லிக்கிட்டு சமூகத்துல தானே நம்ம எல்லாம் வாழ வேண்டி இருக்கு தம்பி, என்ன பண்றது? அப்புறம் கேட்டீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமை பத்தி. அதுல ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவிட் காலத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதிகரிச்சிச்சா, வீட்டுக்காரம்மாவும் வீட்டுக்கார ஐயாவும் ஒரே வீட்டுல இருந்தாங்களா. நான் நீதிமன்றத்துல மொழிபெயர்ப்பாளராக இருக்கேனா, பார்த்தா வந்த வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னா விசித்திரமா இருந்துச்சு. என்னன்னு கேட்டா, வீட்டுக்காரோட கல்யாணமாகி 8 வருஷம் ஆயிருச்சு, அது வரைக்கும் ஒழுங்கா ஓடிட்டு இருந்த குடுத்தனம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்த உடனே விவாகரத்து வழக்கு தொடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, எங்க வீட்டுக்காரர் ஒன்றும் செய்யலீங்க, மாமியார் இருக்காங்க, அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஏண்டி நீ தான் அந்த தமிழ் மாமியார் அவங்க, ஏன்னா அவங்க தான் நல்ல நிதானமா பேசுவாங்க, நீ ரொம்ப நேரமா அந்த லேப்டாப் ஸ்கிரீனே பார்த்துக்கிட்டு இருக்கியே, இந்த பக்கம் வந்து நான் வீட்டில் இருக்கிறேனே, இப்போ வீட்டில் தானே கிடக்க, ஒரு முறுக்கு பிழியக்கூடாதா, ஒரு லட்டு செய்யக்கூடாதா அப்படின்னு அந்த அம்மாட்ட கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னு, நீதிபதி அவர்களே, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதை விட்டுட்டு ஒர்க் ஃபார் ஹோம் பண்ண சொல்லி அவங்க ரொம்ப வற்புறுத்தினாங்க. என்னை கல்யாணம் பண்ணின ஐயா அதுக்கு வந்து பிரமாதமாக வந்து அதுக்கு அவர் ஒன்றும் இது சொல்லலை, ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை, அதனால என்னால முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு இடத்துல பிரச்சனை என்ன ஆகி போச்சுன்னு, அந்த வீட்டு ஐயா அது நாள் வரைக்கும் ஒரே சமயத்துல சம்சாரமா ஒரு ஆளையும் மின்சாரமா இன்னொருத்தரோடையும் வந்து அவர் இப்படியே போக்குவரத்து வச்சிருந்திருக்காரு. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆனதுனால அந்த போக்குவரத்து முடியல. சிங்கப்பூர்ல எல்லாம் வந்து ஒரு வீட்டுல இருந்து யாரும் வெளியில போறதுக்கு கூட அப்பெல்லாம் கட்டுப்பாடு விதிச்ச காலம் இருந்தது. ஆக நீங்க சொன்ன அந்த வீட்டுக்குள்ள அடைவது இருக்கே, அதுல வந்து புற்றீசல் மாதிரி பிரச்சனைகள்லாம் கிளம்பி இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு என்னமா அந்த சகாயமாலா வந்து கோபமா பேசுன மாதிரி தெரியல. அந்த அம்மா வந்து துக்கமா என்ன சொல்லியிருக்கலாம், ஐயோ வீட்டுக்குள்ள நான் அவ்வளோ வேலை செஞ்சு அந்த பிளே கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போனாதாயா எனக்கு நிம்மதி, என் பிள்ளைய அந்த அப்படி விளையாட விட்டுட்டு நான் அக்கடான்னு வானத்தை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இருக்கலாம், வீட்டுக்குள்ள வந்தா அது எப்படி திரும்பி பிடுங்கதான் போகுது, ஆனாலும் என் குழந்தையை நான் அழைத்து செல்கிறேன் பாத்தீங்களா, அந்த மகிழ்ச்சிக்கு ஈடா எதையுமே கொடுக்க முடியாது. என் பிள்ளை புடுங்குறான் தான், அதுக்காக என் பிள்ளைய வந்து அடுத்த வீட்டுக்காரன் வீட்டுக்கு 6 மாசம் அனுப்புவீன்னு சொன்னாக்க எனக்கு உயிரே போயிருமே ஐயா. 60 கிலோ இருக்கிற நானு ஜிம்முக்கு போகாமே 20 கிலோ ஆயிருவேன் தானாவே. அதுதான் வீடு, அதுதான் சகாயமாலா சொல்ல வந்த கருத்துன்னு எனக்கு படுது இப்போதைக்கு. ஆனா சகாயமாலா உண்டு சொன்னதுல இன்னொரு ஒரு உண்மை இருக்கு. என் வீட்டுல அவ்வளவு புடுங்கலா இருக்கு, என் குழந்தை மேல நான் பாசம் வச்சிருக்கேன், எல்லாம் உண்மைதான். ஆனால் வெளியில வாசல்ல கூட்டிட்டு போகாம இருந்தேன்ன அந்த பாசம் எல்லாம் போயிடும், பயமா இருக்கு. என்ன கேட்டா நானே எல்லாம் பண்றேனே. ஆக இதெல்லாம் எசகி பாண்டியன் பேசுனதுக்கெல்லாம் வந்து பயப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அடுத்து வராங்க ரேவதி. ரேவதி எல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் சமூகத்துல நடக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலால தான் பெண்கள் உயிர் வாழ்றாங்கன்ற நம்புற கட்சியோ என்னமோ தெரியல. வாங்க ரேவதி வாங்க. சொந்தவர் அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். இன்றைக்கு இருக்கிற சூழல்ல மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, முதல்ல வந்தவரு பாரதி செல்வன் சொல்லியிருக்காரு, மெட்ரோல வரும்பொழுதே வீட்டுக்கு வரோன்னு சந்தோஷமா இருக்குமா. சார் புதுசா கல்யாணம் ஆயிருக்கா சார் தெரியல, ஒரு 5 வருஷத்துக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால்தான் அது 10 வருஷம் ஆகி ஒரு 2 குழந்தைங்க எல்லாம் வந்துடுச்சுன்னு வைங்க, நிலைமை வேற மாறும். அதெல்லாம் உங்களுக்கு பழகத்தை தெரிஞ்சிடும். சமூக ஊடகங்களை பத்தி சொல்லியிருக்கீங்க நீங்க. அதாவது எடுத்த உடனே நிதி அப்படியே நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா உண்மைதான். அதெல்லாம் நம்ம மூடி வச்சிருவோமா? சமூக ஊடகங்கள்லாம் மூடி வச்சுட்டா நம்ம அப்ப மகிழ்ச்சியா இருப்போமா? அது அல்ல. வாழ்க்கைன்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சிங்கப்பூர்ல என்ன நடந்திருக்கு பாக்குறோம், இல்லன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால அடுத்த நோக்கத்துக்கு போக முடியும். இதை தவிர்த்து நீங்க சொல்லிருக்கீங்க அஸ்வின் வந்து இந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டாருன்னு சொல்லிட்டாரு. சமூக ஊடகங்களா வாழ்வாதாரம் எவ்வளவு பேருக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா? சமூகம் வந்தாதான் எவ்வளவு பேருக்கு வியாபாரம் கிடைச்சிருக்கு.
யூடியூப்லாம் வந்து அதனால வாழறவங்க எவ்வளவு பேருக்கு, இன்ஸ்டால வாழறவங்க எவ்வளவு பேருக்கு, சமூகம் வந்தாதானே ஒரு வியாபாரம்னு ஒண்ணு நடக்க முடியும். அதனால நீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல அடுத்ததா வந்து எசக்கி பாண்டியன் சொல்லியிருக்காரு. அதாவது வீட்ல வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு தடவி கொடுத்தே நம்ம பிள்ளைங்களை அரவணைச்சு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மைதான். ஆனா எவ்வளவு நாள் நீங்க தடவி கொடுத்து நீங்க 3 மார்க் வாங்கினாலும் பரவாயில்ல, 10 மார்க் வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. எவ்வளவு நாள் அது சொல்ல முடியும்? உங்க பையனை கம்பேர் பண்ணணும்னு சொல்லல. ஆனா 10 மார்க்குக்கு 7 மார்க் ஏன் வாங்கலன்னு கேட்கலாமே. 10 மார்க் வாங்கறதுக்கு உன்னால ஏன் முடியாதுன்னு கேட்கலாமே. அந்த போட்டி மனப்பான்மை எப்படி வரும் உங்களுக்கு? அது சமூகத்துக்கு வந்தாதான் தெரியும். 4 பேருக்கு வாழ்வியல் வந்தாதான் தெரியும். சின்ன குழந்தைகள் மட்டும் இல்ல. இந்த 15 பருவத்துல இருக்காங்கல்ல, அது 15ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மன அழுத்தத்துல இருக்காங்க. நீங்க வீட்லயே வச்சு பாருங்க. அவங்க மன அழுத்தத்துல இருக்காங்க. அதை விட்டு அவங்கள சமூகத்துல ஒரு பறந்து விரிந்த ஒரு உலகத்துல வந்து ஒரு நூலகத்தை எடுத்து ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்க சொல்லுங்க. அங்க ஒரு 4 பேரோட பேச சொல்லுங்க. என்னோட பையனோட ரெண்டு ரெண்டு பேரும் 9ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. ஒரு பையன் வந்திருந்தான் 2 வாரம் முன்னாடி எங்க வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு. சாப்பிட்டுட்டு போகும்பொழுது அந்த பையன் தட்டை வச்சுட்டு போனான். நாங்க எல்லாம் தட்டை எடுத்துட்டு போய் கிச்சன்ல போடும்போது எங்களை பார்த்து அந்த பையனும், நாங்க யாருமே சொல்லல அது கொண்டு போய் போடுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பையனா கொண்டு போய் போட்டான். இது எங்க இருந்து கத்துக்கிட்டான் அந்த பையன்? நாங்க யாராவது சொன்னோமா? இல்ல. பார்த்து கத்துக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது அந்த சமூகத்துல இருந்துதான் வரும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் இல்லையா? எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துதான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்களும் பார்த்து கற்றல் அப்படின்றது ஒண்ணு தேவை. அதை தாண்டி ஒரு தன்னம்பிக்கை எப்ப ஒரு இந்த குழந்தைக்கு வரும்? நான் யாரு அப்படின்னு எப்ப நிலைநிறுத்திக்க முடியும்? நீ குடும்பத்தோட இருக்கும்போது அது குழந்தையாதான் நீங்க பாவிக்கிறீங்களே தவிர்த்து அவனோட தனி மனிதனாவோ ஒரு தனி மனுஷியாவே நம்ம பாவிக்கிறதே கிடையாதே. அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனுக்கு இல்லையா? அந்த குழந்தை வளருது, அதோட தன்னம்பிக்கைக்கு எவ்வளவு ஒரு உத்வேகம் கொடுக்கும். சமூக உறவுகள் அவன் எப்ப தெரிஞ்சுப்பான்? வீட்டுக்குள்ளேயே இருந்து அதே அப்பா அதே அம்மா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தியே பாத்துட்டு இருந்தானா வெளி ஆளுங்கன்றது அவனுக்கு எப்படி தெரியும்? சமமா ஒரு நல்லிணக்கம்ன்றது எப்ப வரும்? பல ஜாதிகளை தாண்டி பல மதங்களை தாண்டி அவன் எப்ப பழக போறான்? நம்ம பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு? சிறுத்தையே வெளியில் வான்னு சொல்லியிருக்காரு. மூடிய இரும்பு பூட்டில் இந்த கதவை திறக்கப்பட்டு சிறுத்தையே வெளியே வான்னு சொல்லியிருக்காரு. எதை வெளிலவான்னு சொல்லியிருக்காரு? வீடு மட்டுமே ஒரு சமூகம் கிடையாது. அதை தாண்டி ஒரு பெரிய இடம் இருக்கு, விசாலமான இடம் இருக்கு. அதுல வெளியில வரணும் இல்லையா? அதுதானே நிஜமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தரத்தை நம்ம கொடுத்தாதானே நம்ம குழந்தைகளுக்கு முழுமையா கொடுத்த மாதிரி ஆகும். ஒரு போட்டிகளை போய் கலந்துகிட்டாகும், இல்ல தனி திறமைகளா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம அந்த குழந்தைகளுக்கு அந்தந்த நேரத்துல அந்தந்த வயதுக்குரிய வாய்ப்புகளை யார் கொடுக்குறாங்க? சமூகம் தானே கொடுக்குது. ஒரு போட்டின்னு வச்சாதானே அவன் கீழே விழுவான், எழுந்துப்பான், தோல்வின்றது என்னன்னு தெரியும், அதுல இருந்து ஒரு வெற்றின்றது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்ப எதுவுமே தெரிஞ்சுக்காம நான் வீட்லயே இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நல்லா பாடுறேன், நானே எனக்கு உயர்த்திக்கிறதுல எனக்கு என்ன இருக்கு? அதுக்கு சமூகம் தேவைப்படுது இல்ல. ஒரு 10 பேரோட பேசும்பொழுதுதான் நம்ம எப்படி நம்மளோட பேச்சு மேம்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவு கிடைக்குது இல்லையா நமக்கு? அதெல்லாம் முக்கியம் தானே. இதுல எப்படி நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியும்? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. சிக்கல் எதிர்கொள்ளும் பொழுதுதான் நம் திறமைகள் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஒரு சிக்கல் வரும்பொழுது அந்த குழந்தைய ஏதோ ஒரு வயசுல இருக்கட்டும், அவர்களே எவ்வளவு அழகா அதை கொண்டு வராங்க. ஒரு சிக்கல் இருந்தா அதானே அதுல இருந்து ஒரு வெற்றி காண முடியும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்க முடியும். நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு, ஆனா என்னால ஜெயிக்க முடியலன்னா அது எப்படி முடியும்? வெளியில சமூகத்துக்கிட்ட வரணும். அதனால இன்றைய சூழலில் மகிழ்ச்சி நிறைந்தது சமூகமே 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 என்று சொல்லி என்னோட வாய்ப்புக்கு நன்றி கூறி நடுவரிடம் மேடை. நன்றி. அருமை. சொல்ற மாதிரி உங்க குழந்தையானது அது பாட்டுக்கு தேமேன்னு வந்து பிடிச்சி வச்ச புளியங்குச்சி மாதிரி உட்கார்ந்து இருக்க முடியாது. அந்த குழந்தை வளர வேண்டும் என்றால் அதற்கு சமூகம் தேவைப்படுகிறது. ஆனா நம்ம தலைப்பு என்னன்னா மகிழ்ச்சியாக இருப்பது அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம். நமக்கு இப்ப இன்றைய சூழல்ல வந்து அதிக மகிழ்ச்சியை எது கொடுக்கறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா ரேவதி சொல்றது வந்து ஒரு உண்மை இருக்கிறது. அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு முன்மாதிரி 10 பேர் வந்து அந்த இடத்துல தட்டெடுத்து கொண்டு போய் போடுறான்னு 11ஆவதா இருக்கிற ஒரு வெளிப்பையன் போட்டுருவான். ரேவதி சொன்ன கருத்தை ஒட்டிய ஒரு கருத்து என்னன்னா, சமூகம் சீரழியும் போது நம்ம பையனோ நம்ம பொண்ணோ சீர் அழிகிறார்கள் இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வீட்டுல வளர்த்துருப்போம்.
நம்ம வந்து வீட்டுல இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்போம், வீட்டுல அப்படித்தான் இருப்பான். வெளியில போன உடனே அது வந்து இப்பெல்லாம் வர வர 12-13 வயசுக்கார குழந்தைங்க கூட, ஆணோ பெண்ணோ, வெளியில வந்து பொது சமூகத்துல வேற யாராவது 4 பேர் கையில வந்து ஒரு பியர் பாட்டிலோ அல்லது வேற ஏதாவது போதை வஸ்துவோ தூக்கினா, ஒரு 4 பேர் தூக்கும்போது வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்களோன்னு பயம் இருக்கும். 10-15 பேர் செய்யும்போது அந்த சமூகத்துல இது பரவாயில்ல போல இருக்குது அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை அதிகரிக்குது. அப்போ சமூகம் நல்லா இருந்தா நம்மளும் மகிழ்ச்சியா இருக்கலாம். சமூகம் நல்லா இல்லையாக்கும் நம்ம யாருமே மகிழ்ச்சியா இருக்க முடியாது. வீடும் சேர்ந்து கீழே போயிடும். இன்றைய சூழல்ல சமூகம் நல்லா இல்லைன்னா வீடும் சேர்ந்து கீழே போயிடுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஆக பட்டிமன்றத்தை தாண்டி யோசிக்க வேண்டிய கருத்துகள் வந்து இந்த பட்டிமன்றத்துல இருந்து டேக்அவேயா நம்ம எடுத்துட்டு போயே தீரணும். அப்பதான் இந்த பட்டிமன்றத்துக்கு பலன் இருக்கும். நம்ம 8 பேர் அல்லது ஒரு 9வது ஒரு நடுவரை கொண்ட ஒரு 9 குழு வந்து ஏதோ ஒரு தலைப்பை பத்தி அவங்க பாடு பொழுது போகாம பேசிட்டு போயிட்டே இருந்தாங்கன்னு இருக்கக்கூடாது. இன்றைய பேச்சு நம்ம 9 பேர்ல யார் பேசுறதா இருந்தாலும் அது வந்து நம்மளை சிந்திக்க வைக்க வேண்டும், அது செயற்பாடு செய்ய வைக்க வேண்டும். அது வீட்டுல செயற்பாடோ வெளியில செயற்பாடோ அதெல்லாம் முக்கியம் இல்ல, சிந்தித்து செயற்படுத்துவதற்கு உண்டான ஒரு ஆற்றலை கொடுக்க வேண்டும். இப்ப வீடுங்கிற அணில் இப்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன், வரிசையா பெண்களா பேசியிருக்காங்களே இந்த சமூக அணியில. இந்த வீடுங்கிற அணிக்கு யாராவது ஒரு பெண்ணு வராது அப்படின்னு நினைச்சேன். அபாடி அப்படின்னு வீடு என்ற அணியை பெண்குல திலகமா காப்பாத்துறதுக்கு வந்திருக்காங்க ராதிகா. வாங்க ராதிகா. அவையோர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைய சூழலில் நமக்கு மகிழ்ச்சியை அதிகம் தருவது வீடே. இன்றைய சூழல் எப்படி இருக்கு? போட்டி, பொறாம, வேகம் நிறைந்த இந்த சமூக சூழல் இதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காதுங்க, மன அழுத்தத்தை மட்டும்தான் கொடுக்கும். சகாயமாலா அவங்க பேசினாங்க என்னன்னா, தனி குடுத்தனம் இப்பெல்லாம் மகிழ்ச்சியே தரல அப்படின்னு. ஏங்க, உங்களுக்கெல்லாம் மேரேஜ் பிக்ஸ் ஆனோன்னு தனி குடுத்தனம் தான் போகணும்னு கேட்டதே நீங்க தான். இப்ப கேட்டுட்டு இப்ப உட்காந்துக்கிட்டு எனக்கு அது மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு சொன்னா இது என்ன அர்த்தம்? பேசணுன்றதுக்காக நீங்க இப்படி பேசக்கூடாது. அப்புறம் அவங்களும் சொன்னாங்க, பொங்கல் நிகழ்ச்சிக்கு போனோம், அங்க அந்த சமூகத்துல எல்லா நிகழ்ச்சியிலும் விளையாட்டுகள்லாம் இருந்து நாங்க நல்லா விளையாண்டோம், மகிழ்ச்சியா இருந்தோம்னு சொன்னீங்க. ஆனா அந்த மகிழ்ச்சி எப்படி கிடைச்சது? நீங்க உங்க குடும்பத்தோட போய் இருந்ததுனால மட்டும்தான் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைச்சது. எந்த ஒரு நிகழ்வுலையும் நீங்க கலந்துக்கும் போது உங்க குடும்பம் இருக்கணும், அப்பதாங்க அது உண்மையான மகிழ்ச்சி. நீங்க மட்டும் தனியா போயிருந்தா அதை நீங்க மகிழ்ச்சியா கொண்டாடி இருக்க முடியுமா? இது என்னுடைய கேள்வி. அப்புறம் ரேவதி வந்தாங்க, அவங்க என்னன்னா இந்த ப்ராப்ளத்தை பத்தியே பேசக்கூடாது அப்படின்றாங்க. என்னங்க, சமூகம் வீடு அப்படின்னு வந்தாவே நம்ம பிரச்சனையும் சேர்த்து பேசணும், அதை ஒதுக்கி விடவே முடியாது. அதை நான் கேட்டுக்கிறேன். மன அழுத்தம், அதாவது குழந்தைங்க சொன்ன பேச்சை கேட்கல அப்படின்னு இவங்க சொன்னாங்க, சகாயமல்லா சொன்னாங்க. எந்த காலத்துல புள்ள சொன்ன பேச்சை கேட்டிருக்கு சொல்லுங்க? உங்க பாட்டியை கேளுங்க, உங்க அப்பாவை திட்டுவாங்க. உங்க அம்மாவை கேளுங்க, அவங்க திட்டுவாங்க. இப்ப உங்களை கேட்டாலும் உங்க பையனை பத்தி சொல்லிட்டு தானே இருக்கீங்க. எந்த காலத்திலயுமே குழந்தைங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. அதுக்காக வீடு மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்றது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு குழந்தை எங்களை பார்த்து தட்டை கொண்டு போய் வச்சுது அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்த சமூகத்துல எடுக்கப்படும் எந்த ஒரு மாற்றத்திற்கான முதல் படியும் வீட்டில இருந்து தான் துவங்குது. வீட்டுல உருவாகிற அந்த சிந்தனை, முடிவு, துணிச்சல் இதெல்லாம் சேர்ந்தது தாங்க ஒரு பெரிய சமூக மாற்றமாக வளருது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெண் விடுதலை. நீங்க உங்க வீட்டுல இருந்து அதை எடுத்து வச்சிருக்கீங்க, அந்த பையன் அதை பார்த்து பண்ணான். எனக்கு இது உங்க வீட்டுல இருந்து துவங்கினதா நான் நினைக்கிறேன். அவ்வளவுதாங்க, வேற எதுவும் இல்லை. இன்னொன்னு சொல்லணும்னா, இந்த காலகட்டத்துல கல்வி, வேலை, சட்டங்கள் எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும் பெண்களுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் பல இடங்கள்ல நிபந்தனைகளோட தான் அனுமதிக்கப்படுது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, பெண்களுடைய திருமணம் கட்டாயம் நீ செஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த சமுதாயம் அவங்க மேல திணிக்குது. குழந்தை பெத்துக்கிறதுல இருந்து வேலை, உடை, இடமாற்றம் இது எல்லாத்துலயுமே பெண்களுடைய விருப்பத்தை கேட்கிறதே இல்லைங்க, திணிக்கப்படுது. இதெல்லாம் சமூகத்தினுடைய இடையூறுகள் இருந்து கொண்டேதான் இருக்குது. இதையும் தாண்டி திருமணமான புதிய தம்பதியருக்கு இந்த சமுதாயம் ஏற்படுத்தும் நெருக்கடி என்ன தெரியுமா? ஏன் குழந்தை இல்லை? தொடர்ந்து கேள்வி, அழுத்தம், எப்போது நல்ல செய்தி, டாக்டர் பாத்தீங்களா, இந்த மாதிரியான தனி உரிமையை மீறும் கேள்விகளை எப்ப பாரு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த குறிப்பா பெண் மீது அந்த குற்றம் சுமத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. எல்லா இடத்துலயும் அவங்க புறக்கணிக்கப்படுகிறாங்க குழந்தை இல்லை அப்படின்னா.
அப்பொழுது அவங்களுக்கு ஆறுதலாக இருப்பது யாரு? கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும், அல்லது பெற்றோர்களும் மட்டுமே தவிர இந்த சமூகம் அல்ல. இவையெல்லாம் இந்த சமுதாயம் தருகின்ற பிரச்சனை இல்லையா? இது உங்களுக்கு மகிழ்வா இருக்குதா? ஏங்க இப்படி பேசுறீங்க? பெண்களா இருந்துகிட்டு நீங்களும் இப்படி பேசலாமா? அது மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் சில கட்டுப்பாடு இருக்கு. என்ன தெரியுமா? ஆண்கள் அழுகக்கூடாது, உத்தியோகம் புருஷ லட்சணம். நினைச்சு பாருங்க, இந்த ஆண்கள் யாராவது அழுதுருக்கீங்களா? இதெல்லாம் இந்த சமூகம் கொடுக்கின்ற மன அழுத்தம். சமூகத்தில் வாழும்போது மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படி என்ன மதிப்பிடுவாங்க, இந்த மாதிரியான எண்ணத்திலேயே பலர் தங்களுடைய உண்மையான உணர்வுகளை மறைச்சு ஒரு முகமூடி அணிய வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. சிரிக்க முடியாத போதும் நான் சிரிக்கணும், வலி இருந்தும் அதை நான் வெளிக்காட்டாமல் இருக்கணும், விருப்பமில்லாத முடிவுகளுக்கு நான் சம்மதம் தெரிவிக்கணும். ஆனா வீடு அப்படி இல்லைங்க. போலித்தனம் தேவையில்லாத இடம். அங்க நான் அழலாம், கோவப்படலாம், மௌனமா இருக்கலாம், சோர்வை வெளிப்படுத்தலாம். எதுவா இருந்தாலும் என்னை நான் அங்கு மறைக்க தேவையில்லை. இந்த சமூகம் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொண்டாடும். வெளிப்படையான வெற்றியை மதிக்கும். அதாவது புகழ், பதவி இதெல்லாம் இருந்தாதான் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு கூடுவாங்க. ஆனா நீங்கள் தோல்வியில் இருக்கும் போதோ, விரக்தியின் விளிம்புல இருக்கும் போதோ, உங்கள் குடும்பம் மட்டுமே உங்களை கைகோர்த்து உங்களை தூக்கிவிடும். அதனால இந்த சமூகம் உங்களுக்கு வெற்றியை தரலாம், புகழை தரலாம். ஆனால் அமைதி, பாதுகாப்பு, அன்பு, ஆதரவு இவை அனைத்தும் ஒரே இடத்தில் தருவது வீடே. நன்றி. அருமை அருமை அருமை. அதாவது சமூகம் மகிழ்ச்சியை தருதுன்னு சொன்னவங்க அவங்களுடைய பார்வையிலையும் தப்பு கிடையாது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு, ஏமா சமூகம் மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு, வீட்டுல இருக்கிறவங்க வெளியில போனா ஹாயா இருக்காங்க, அதனால சமூகம் மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஆனா ராதிகாவுடைய பேச்சுல உண்மை அதிகமாக நான் கண்டேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்படி எல்லாம் விட்டுட முடியாதுமா அப்படின்னு சாந்தினி செல்வன் கத்தார்ல இருந்து வராங்க. அது என்னமோ தெரியல, கத்தார் அணி முழுக்க ரொம்ப பாதிக்கப்பட்ட அணியா எனக்கு தெரியுது. ஏன்னு கேட்டா, குடும்பத்தை காலில் இருந்துச்சு, பல்லு தேய்ச்சி, காப்பியை குடிச்சு, தான் மாத்திர காப்பி குடிச்சா பரவாயில்ல, வேலைக்கு போறவங்களா இருந்தாக்க வீட்டுல இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கும் காப்பியை போட்டு கொடுத்து, அப்புறம் துபாய் சுத்தி பார்க்க வந்தேன், கத்தார் சுத்தி பார்க்க வந்தேன்னு போற வர்ற ஜனமெல்லாம் வீட்டுல பொட்டியோட இறங்கும். அவங்க பொட்டியோட இறங்கி அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் கேட்டா பரவாயில்ல, அவங்களுக்கு சுத்தி காட்டுற இடத்துக்கெல்லாம் முந்தானத்துக்கு தான் நம்ம லைசன்ஸ் வாங்கியிருப்போம், அவங்கள காருக்குள்ள அடைச்சிக்கிட்டு நம்ம ஓட்டிட்டு போகணும். கேட்டாக்க ஊருக்கு போனோம், உங்க மருமக ஒன்றும் செய்ய மாட்டேன்ருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி வீட்டுல போய் வத்தி வைப்பாங்களேன்ற ஒரு பயம். ஆக அதுக்கு நடுவுல அப்படி ஜெல்லுன்னு போறாங்க. ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி என்ன ஒரு சந்தோஷம்னா, 4 பேர் வந்தாங்களா, விருந்தினரை பாரு ஜாலியா நான் கவனிச்சு நல்ல விதமாக அது அந்த பேர் வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது சமூகத்திட்ட இருந்து கிடைக்குது இல்லையா, அது ஒரு விதமான மகிழ்ச்சியை கொடுக்குது. அப்புறம் சகாயமாலா சொன்ன மாதிரி குழந்தைய வெளியில கூட்டு போனேன், அவன் ஹாயா விளையாடினான், அவனும் நானும் மாத்திரம் வீட்டுல விளையாடிட்டு இருந்தா என்ன மகிழ்ச்சி இருக்கு? 10 பயலோட அவனை கோத்து விட்டாதான் அவனுக்கு சந்தோஷம். ஏன்னா என் வயசு 30, என் பையனுக்கு வயசு 10ன்னு வச்சுக்கோங்க. 30ம் 10 எவ்வளவு நேரம் உட்காந்து விளையாடுறது? இன்னொரு 10 வயசு 10 வயசுக்கார பையங்கள்லாம் 6 வயசு பையனையே தன்னுடைய குழுவுல சேர்த்துக்க மாட்டான், அவன் ரொம்ப சின்னவன்னு சொல்லி தள்ளி விட்டுருவான். 14 வயசுக்கு போனீங்கன்னா அதுங்களும் இந்த 10 வயசு ரொம்ப சின்னதுன்னு தள்ளி விட்டுருவோம். ஆக அவங்க ஏஜ் குரூப்புக்கு ஆளை கண்டுபிடிச்சு செட்டப் ஆயிடுச்சுன்னா நம்மளை திரும்பியே பார்க்க மாட்டாங்க வேற. ஆனால் அதுல அவங்க ஒரு மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறாங்க, இது நம்ம மறக்க முடியாது. ஆக சாந்தினி செல்வன் இப்ப இதைத்தான் நிலைநாட்ட வராங்க. வாங்கங்க. குழல் இனிது யாழ் இனிது தமிழே உன் பெயர் இனிது, பூ மணக்கும் பொருள் மணக்கும் உன் பெயர் சொன்னால் வாய் மணக்கும், சிந்தனை ஊற்றே உனக்கு என் வந்தனைகள் என்று தமிழ் தாயை வணங்கி எங்கே மகிழ்ச்சி அதிகம் என்று கேள்வி கணையோடு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், வீடே என்று மகிழ்ச்சியை சுருக்கி கொண்டிருக்கும் எதிரணியினருக்கும், சமூகமே என்று மகிழ்ச்சியை பெருக்கிக் கொண்டிருக்கும் எனது அணியினருக்கும், பார்வையாளர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நடுவர் அவர்களே, ராதிகா ரொம்ப சிறப்பா பேசிட்டு போனாங்க. இப்பெல்லாம் தனி கொடுத்தனோன்னு கேக்குறாங்க. ஏம்மா தனி கொடுத்தனா நீங்க 2 பேரும் மட்டுமா இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது, அதை போய் பேபி சிட்டிங்ல விடுறீங்க, அதுக்கப்புறம் பள்ளியில சேர்க்கிறீங்க, நீங்க மகிழ்ச்சியை தேடுறதுக்கு வெளி உலகத்துக்கு தானே போறீங்க, திருவிழாக்கள் பண்டிகைகள் கொண்டாட்டம்னு அங்கதானே போய் மகிழ்ச்சியை தேடுறீங்க.
அப்புறம் வீட்டுலதான் அங்கீகாரம் கிடைக்குதான், தோல்வி அடைஞ்சிட்டா அவங்கதான் தூக்கி நிறுத்துறாங்களாம். என்னம்மா நீங்க வீட்டுல தானே இருக்கிறீங்க, காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிறோம், இரவு 12 மணிக்கு தான் படுக்கிறோம். காலையில இருந்து அம்மாவாகவும் மனைவியாகவும் வேலைக்காரியாகவும் சலவை தொழிலாளியாகவும் வீட்டை பெருக்கும் தொழிலாளியாகவும் இப்படி எல்லா வேலையும் பார்த்தாலும் வீட்டுல இருக்கிறவங்க உங்க மனைவி என்ன பண்றாங்க? சும்மா தாங்க இருக்காங்க. உங்க அம்மா என்ன பண்றாங்க? சும்மா தாங்க இருக்கிறாங்க. இப்படி இத்தனை வேலைகளை பார்த்தோம், எங்களுக்கு பட்டம் வீட்டுல என்ன தெரியுமா கொடுக்குறாங்க? சும்மா தாங்க இருக்காங்க. இதுதான் அங்கீகாரமாங்க? அதனாலதான் பாருங்க, கத்தார் அணியில வந்திருக்கிற அணி 4 பேரும் பெண்கள் தான். ஏன்னா வீட்டுல இருந்து நம்மளுக்கு எந்த அங்கீகாரமும் கிடைப்பதில்லை. வெளி உலகத்துல நான் இப்ப சொல்வேந்தர் மன்றத்துல இணைந்திருக்கிறேன். எனது சொந்த கதை, சோக கதை, சொல்லப்படாத கதை அப்படின்னு எல்லா கதையும் அங்கதான் சொல்ல முடியுது. அப்ப அங்கதான் எனக்கு பேச்சாளர்ன்ற அங்கீகாரம் கொடுக்குறாங்க. நான் கவிதை படிக்கும் போது கவிதாயினின்னு சொல்றாங்க. இப்படி என்னோட மகிழ்ச்சி சமூகத்தை தேடிதாங்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு நான் தினசரி வாழ்க்கை எடுக்கிறேன். நாங்க 3 பேரு எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம் வேலை பளுவின் காரணமாக. எனது தாய் தந்தை இந்தியாவுல இருக்கிறாங்க. எங்க அப்பாவை பாத்தீங்கன்னா 6 வருடத்துக்கு முன்னாடி பணி ஓய்வு பெற்றாரு. இப்போ ஒரு நாள் கூட அவர் வீட்டுல இருக்க மாட்டாங்க. அவரு வெளி உலகத்துலதான் இருப்பாரு. சாப்பிடுற நேரம் மட்டும்தான் வீட்டுக்கு வருவாரு, சாப்பிடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி இது வருத்தப்படாத ஓய்வூதியர் சங்கம்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அங்க போயிட்டு அவங்களுடைய கதைகள் எல்லாம் பேச்சு சிரிச்சு விளையாடுறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, சாயங்கால நேரத்துல கோயில்களுக்கு போய் நடைபயிற்சியை மேற்கொள்றது, அந்த காலத்துல நடந்த கதைகள் எல்லாம் பேசி அசை போடுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்க மக்களுக்கு பயிற்சி கொடுப்பது, இப்படின்னு தங்களை இணைத்து கொண்டு மகிழ்ச்சியா இருக்காங்க. அவங்களுக்கு சோர்வு கிடையாது, சுறுசுறுப்பா ஒரு இயக்கத்தோட இருக்கிறாங்கங்க. இதையே எங்க அம்மாவை எடுத்துக்கோங்க, மகிழ்ச்சி அதிகம் நிறைந்திருக்கும். வீட்டுலதான் எங்க அம்மா இருக்கிறாங்க 24 மணி நேரமும். ஆனா எப்ப பார்த்தாலும் உடல் வலி, ஏதாவது ஒரு நோய், பிணி, கவலை, அவங்க இப்படி இவங்க இப்படின்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அங்க வீட்டுல தனிமை சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்குங்க. அதனால பாத்தீங்கன்னா நோயும் கவலையும் பிறப்பிடமா அங்க அமைஞ்சிருக்கு. ஆனா 10 நாளைக்கு அப்புறம் ஒரு விழா வருது, ஒரு கல்யாணம் போகணும், இல்ல ஒரு திருவிழாவுக்கு போகணும்னு எங்க அம்மாட்ட ஒரு போனை போட்டு சொல்லிட்டா போதும், 10 நாளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவாங்க தயாரிப்ப. இதை எடுத்து வைக்கிறது, அதை எடுத்து வைக்கிறது, இதை வாங்குறது, அதை வாங்கிறது. ஏன்னா 10 நாளைக்கு பிறகு வர்ற சந்தோஷமா அவ்வளவு மகிழ்ச்சியை தருது அவங்களுக்கு. அப்படி ஒரு மகிழ்ச்சியை தருது வெளி உலகத்துலதான் கிடைக்குது. இன்னைக்கு நாங்க 3 பேரும் வெளில இருக்கிறோம். இரவு நேரத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னா அக்கம் பக்கமும் சமூகம் தாங்க நாங்க வர்றதுக்கு முன்னாடி நிக்குது. சமூகம் தானே சிறப்பா செயல்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கத்தார்ல நாங்க நடைபயிற்சி போவோம். ஒரு நாள் நாங்க வரலன்னா உடனே தொலைபேசி அழைப்பு வரும். அப்படி அதையும் எடுக்கலன்னா வீட்டுக்கே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாப்பாங்க. உடம்பு முடியலன்னா உடனே அழைச்சிட்டு போய் பாப்பாங்க. இதெல்லாம் சமூகம் தான் நடக்குது. சமூகத்தில இருந்துதான் அந்த நிறைவான மகிழ்ச்சி நமக்கு எப்பயுமே கிடைக்குதுங்க. இந்த நேரத்துல வீட்டுல நமக்கு அன்பு கிடைக்கலாம், அதனால அமைதி கிடைக்குமே தவிர, ஆனா சமூகத்துலதான் ஒரு நிறைவான மகிழ்ச்சி எப்போதுமே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம முகத்தை பார்த்து பேச வேண்டிய நேரத்துல வீட்டுல இருந்துட்டு முகநூலை பார்த்து தானேங்க பேசிட்டு இருக்கோம். இங்க எங்கங்க வீட்டுல மகிழ்ச்சி கிடைக்குது? இதையே வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்னு. நம்ம என்னதான் மகிழ்ச்சி வீட்டுல கிடைச்சாலும் சமுதாயத்தோடு நம்ம சேர்ந்து செயல்பட்டு இருக்கும் பொழுதுதான் நம்முடைய மகிழ்ச்சி எப்போதுமே நிலைத்திருக்கும், நிலையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு என்னுடைய வாதத்தை நான் இந்த தமிழ் பண்பாட்டு மையத்திற்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லி எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. அவங்க சொன்ன ஒரு இதுல நம்ம பல பேர் அனுபவிச்சிருப்போம், நமக்கு தெரியாது. என்னன்னா இந்த வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனியா இருக்கிற வயசானவங்க, முக்கியமா எங்க அம்மா எல்லாம் தனியா லீவ் பண்றாங்க இந்தியால. நான் சிங்கப்பூர்ல இருக்கேன், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க வர சொன்னா. காரணம் அவங்களுக்கு சிறிய வயதுல கிடைக்காத மகிழ்ச்சி ஆகிய தனி குடித்தனம் என்பது இப்பொழுது கிடைத்திருக்கிறது. அதனால அதெல்லாம் அவங்க தியாகம் பண்ணிட்டு வர்றதுக்கு ரெடியா இல்லை. பார்த்தா விளையாட்டுக்கு சொல்லல, அவங்க சிங்கப்பூருக்கு இந்தியால இருந்து வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு போன் கால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு வாட்ஸ்அப்பு 40 பேர் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு திடீர்னு எனக்கு கூப்பிட்டு, ஹே என்ன உங்க அம்மா இன்னைக்கு குட் மார்னிங் போடல அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டு கேட்கிறாரு. கேட்டவருக்கு வயசு 70, எங்க அம்மாவுக்கு வயசு இப்ப 82. அது வேற விஷயம். என்னடா அது குட் மார்னிங் போடலன்னு ஒரு ஆளு போன் பண்ணி இன்டர்நேஷனல் காலுக்கு வாட்ஸ்அப் போட்டு கேட்கிறாருன்னு கேட்டா பிறகுதான் எனக்கு ஒன்று புரிந்தது. கொஞ்சம் வயதானவர்கள், வயதாகி கொண்டு வருபவர்கள், இவர்கள் எல்லாரும் குட் மார்னிங் மட்டும் இல்ல, குட் மார்னிங் குட் நைட் போடுறது இருக்கே, அது நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு போடுற ஒரு அட்டண்டன்ஸ்.
ஸோ சமூகத்துல இந்த வாட்ஸ்அப்புங்கிறதுக்கு மேல நமக்கு எவ்வளவு வைத்தறிச்சல் இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப்ல வந்து வயதானவர்கள் போடும் குட் மார்னிங்கையோ குட் நைட்டையோ வந்து நான் புறக்கணிப்பதை நிறுத்திவிட்டேன். அவங்க போடும்போது ஓ இவங்க வந்து நல்ல தனியா வாழ்பவர்கள், என்ன தனியாக வாழ்பவர்கள், குட் மார்னிங் போடல 3 நாள் தொடர்ச்சியான அவங்க வீட்டை அலர்ட் பண்ணி என்னன்னு செக் பண்ணுன்னு சொல்ல வேண்டிய சூழல்ல நம்ம இருக்கோம். இப்ப நிறைய பேர் வந்து வேணும்னு தாத்தா பாட்டியில யாரும் தனியா விடுறது இல்ல. அந்த தாத்தா பாட்டிங்களுக்கு சின்ன வயசுல கிடைக்காத சந்தோஷமாகிய தனி கொடுத்தனத்தை இப்ப தனியா கொண்டாடி தீக்குதுங்க. நம்ம உண்மை செய்ய முடியல. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சமூகமா நம்ம அனைவருமே, நீங்க, நானு, உங்க பக்கத்து வீட்டுக்காரரு, என் பக்கத்து வீட்டுக்காரரு எல்லாரும் சேர்ந்து ஒரு நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு தாத்தாவையோ பாட்டியையோ அம்மாவையோ அப்பாவையோ பாதுகாப்பதில் வந்து அவங்க பங்களிக்கிறார்கள். அவங்க வந்து உறவு பிணைப்புகளை வளர்க்கிறார்கள். அவங்க வந்து இவங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டுன்னு பாக்குறாங்க. ஆக இது திருப்பி எதை காட்டுதுன்னு, சமூகமாக ஒருத்தர் செயல்படும் போது அவங்களுக்கு மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரனும் மகிழ்ச்சியா இருக்கிறதை உறுதிப்படுத்த முடிகிறது அவனால. ஆனா அதையும் தாண்டி யோ அடுத்த வீட்டுக்காரன் வாட்ஸ்அப் போட்டு உங்க அம்மா உயிரோடு இருக்குன்னு சொல்ல வேண்டிய நிலைமையில நீ உங்க அம்மாவையும் அப்பாவையும் விட்டு வச்சிருக்கியாடா எருமை அப்படின்னு நம்மளை பார்த்து யாரோ திட்டுற மாதிரி இருக்கு சமயத்துல. ஆனால் நிறைய வீடுகள்ல பையனோ பொண்ணோ எங்க வேலை பார்த்தாலும் அவங்க ரொம்ப அழகா, ரொம்ப பொறுப்பா அவங்க அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்றாடம், இப்ப சொன்னார் அவரு, ட்ரெயின்ல ஓடுறோம் நாங்க எம்ஆர்டிலன்னு, ஓடுற அவசரத்துல கூட ஃபோன் பண்ணி, இல்ல ரகசியமா ஆபீஸ்ல வந்து டேபிளுக்கு அடியில் அதை வச்சு, அம்மா சாப்பிட்டியா, என்ன பண்ண, காலைல எந்திரிச்சிட்டியா, காப்பி குடிச்சியா, அப்படிலாம் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறோம் நம்ம. ஓ அம்மாவுக்கு ஆங்கிலம் வராது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல தட்டச்சு செஞ்சு அனுப்புறோம். அந்த அம்மாவுக்கு தட்டச்சு திருப்பி செய்ய தெரியாம வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. ஏடா நீ காலையில சாப்பிட்டியா, நீ காலையில சாப்பிட்டியாங்கிறத விட அந்த அம்மாவுக்கு என்ன ரொம்ப முக்கியம்னா, உன் பொண்டாட்டி ஒழுங்கா ஏதாவது சமைச்சாலா இல்லையா, அந்த செய்தி வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இல்லம்மா அவ சமைச்சு கொடுத்துட்டான்னா, அட பரவாயில்லையே, இல்லம்மா நானே சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன்னு அப்புறம் அந்த பக்கம் புலம்புவாங்க. என் தலையெழுத்து, என் பையனை கட்டி கொடுத்த இடத்துல சரியில்லை, அவனே இட்லியை பார்த்து அவனே அவன் கையால இட்லி பிச்சி வாய்க்குள்ள அவன் வாய்க்குள்ள அவனே வச்சுக்கும்படியா ஆயிடுச்சின்னு அந்த அம்மா தனியா புலம்பிட்டு இருக்கோம். அந்த பக்கம் வந்து மருமகளும் அதே மாதிரி தான், அது வேலைக்கு வந்திருக்கு, அது வாயால பிச்சு அதுக்குள்ளே வச்சுக்க வேண்டியிருக்குன்னு ஒருத்தர் சொன்னதே கிடையாது. இதெல்லாம் எண்ணிதான் அந்த சமூகம் தான் மகிழ்ச்சி கொடுக்குதுன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கத்தார் அணி இருக்கட்டும்னா ஆள் இருக்குல்ல, விட மாட்டோம்ல நாங்க, கொஞ்சம் இருங்க. இப்ப அடுத்ததாக சாந்தினி பேசியிருக்காங்களா, வீடுங்கிற அணியோட நிறைவு பேச்சாளராக வருகிறார். இந்த பாருங்க அவசரமா தண்ணியெல்லாம் குடிக்கிறாரு தியாகராஜன் நடராஜன். வாங்க தியாகராஜன். நடுவர் அவர்களே, இந்த எதிரில் உட்கார்ந்துருக்க அணியோடைய வீட்டெல்லாம் பாருங்களேன். ஒருத்தவங்க அப்படி சோஃபால ஹாயா திரை சிலையோட அழகா வீட்டை பராமரிச்சிருக்காங்க. இன்னொருத்தவங்கள பாருங்க, அவங்க தலைக்கு மேல பட்டர்ஃப்ளை ரெக்க கட்டி பறக்குது. இன்னொருத்தவங்க வீட்டை பாருங்களேன், அப்படியே தோட்டத்தையே வீட்டுக்குள்ளார கொண்டு வந்துட்டாங்க. இன்னொருத்தவங்க பாருங்க, சோஃபால உட்காந்துட்டு அதற்கு கான்ட்ராஸ்டா ஒயிட் கலர் அந்த திரை சிலை. ஏன் இதை சொல்றேன்னா, இவங்களோட வீட்டெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குது. இவ்வளவு அழகா வீட்டை யாரால வைக்க முடியும்? பண்ணது இல்லையோ? இல்ல, அததான் சொல்ல வரேன். இந்த உலகத்துல ஒரு ஆணால் ஒரு அறையை மட்டும்தான் பயன்படுத்த முடியும், உருவாக்க முடியும். ஆனால் பெண்களால் மட்டும்தான் ஒரு வீட்டை பயன்படுத்துறது மட்டும் இல்ல, அந்த சொர்க்கத்தையே வீட்டுக்குள்ளார கொண்டு வரலாம். அதற்கு உதாரணம் தான் எதிர இருக்கிற சகோதரிகள். இதற்கு மேல இப்படி சொல்லி சொல்லித்தானையா வேலை வாங்குறீங்க? அது கடமை இல்ல, பெருமை மேடம். இவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா இவங்களுக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குது, ஆனா பேஸ்மெண்ட், நான் ஏன் பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்றேன்னா, ஒரு மனிதனுடைய வெற்றி எல்லாத்துக்குமே ஆணிவேர் வீடு தான். அந்த வீடு சரியாக இருந்தால் மட்டும்தான் சமூகத்துல எந்த எல்லைக்கு வேணாலும் வின்னிங், ஜெயிக்கிறது எல்லா எல்லைக்கும் போக முடியும். சரி, இப்ப முதல்ல பேசின சகோதரி சகாயமாலா எவ்வளவு அழகா பேசினாங்க. ஆரம்பிக்கும் போதே எங்கெல்லாம் நீ பாரதி செல்வனை பத்தி பாரதியார் லெவலுக்கு கொண்டு போனாங்க. பாரதியார் எவ்வளவு செஞ்சாரு, அவரை இந்த சமூகம் எப்படி கொண்டு, பாரதியார கடைசி காலத்துல அந்த மனிதனை என்ன பண்ணீங்க? நம்ம சமூகம் 4 பேரா 5 பேரா? அவர் உருவாக்கின கவிதைகளை நாட்டுடைமையா வச்சிருக்கோம். அந்த மனிதர் சரி, அதுக்கு மேல போகல. அப்புறம் குழந்தைகள் வீட்டுக்குள்ளார வந்தாலே யுத்தம், வீடா இது அப்படின்னு குழந்தைகளை பத்தி சொல்லும்போது, வீட்டுல சண்டை போட்டாதான் குழந்தைகள்,
வீட்டுல வந்து அமைதியா இருந்தா அதுக்கு பேர் பொம்மை, குழந்தைகள் இல்ல. நீங்க சமூகத்துல நல்லா அமைதியா இருக்குதா? இப்ப உள்ள சூழல்ல வீட்டுல நடக்கிறது பேர் யுத்தம் கிடையாது. வெளியில எத்தனை நாடுகளுக்கு நடுவுல யுத்தம் நடக்குது, எத்தனை குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் மேல, பெண்கள் மருத்துவமனை மேல, கல்லூரி மேல, எவ்வளவு எல்லாமே நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த சமூகத்துல எப்படி, குறிப்பாக பெண் குழந்தைகள், இதெல்லாம் விட்டுட்டு எப்படா வீட்டுக்கு திரும்பி வருவோம் அப்படிங்கிற ஏங்குற குழந்தைகளும் சரி, எவ்வளவு ஆண்மகன்கள் பெண்மகள் எல்லாருமே இருக்கிறாங்க. அடுத்தது கொரோனா பத்தி அழகா ஒரு கவிதை சொன்னாங்க. அட 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 ச்சே, கொரோனா காலத்துல ஒவ்வொரு மனிதனும் வீட்டை எப்படியாவது அடைந்து விட மாட்டோமான்னு பொடி நடையா நடந்து நாட்கணக்குல, மாத கணக்குல, வருட கணக்குல இந்த சமூகம் அவர்களுக்கு நம்பிக்கையும் தரல, சாப்பாடு தரல, எதுவுமே தரல. மிஞ்சி இருக்கிற உயிரை வீட்டுல போய் நம்பிக்கையா நமது வீடு நம்மை அரவணைக்கும்ங்கிற ஒற்றை நம்பிக்கையில நடந்து போனாங்க. அதுதானே கொரோனா பெருந்தொற்றுல நம்ம சமூகம் நமக்கு செஞ்சது. அடுத்ததாக வந்தாங்க சகோதரி ரேவதி அவர்கள். சமூகத்தை தெரிஞ்சுக்கோங்க, அதை ஒரு மூடி வச்சுக்கோங்க, அது எவ்வளவு நன்மை தருது. சகோதரி, அது எல்லாமே வியாபார நோக்கம், அவங்க எல்லாம் வியாபார காந்தம். நீங்க சொன்னீங்க சமூக ஊடகத்தால் எவ்வளவு நன்மைன்ட்டு. அடுத்து வந்த சகோதரி சொன்னாங்க சமூக ஊடகத்தால் எவ்வளவு சீரழிவு, முகநூலை பார்த்து தானே வீட்டுல இருந்து பேசுறோம் அப்படின்னு அவங்க ஒரு புலம்பல், ஒரு ஆதங்கம் எல்லாத்தையும் கொட்டிட்டு போனாங்க. அடுத்ததாக நீங்க சொன்னீங்க தன்னம்பிக்கை எல்லாமே சமூகம் தான் தருது. வெளியில வாடா சிறுத்தை, வெளியில வாடா புலிக்குட்டி, வெளியில வாடா அப்படின்னு எல்லா விலங்கையும் வீட்டை விட்டு வெளில கூப்பிட்டீங்க. நீங்க கூப்பிட்டது எல்லாமே போட்டிகளுக்கு, நீங்க கூப்பிட்டது எல்லாமே வியாபார நோக்கத்திற்கு. அதுல தன்னம்பிக்கை வராது. அங்க வெளியில போய் தோற்றால் அந்த குழந்தைகளுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அதனால் தான் சொல்லுகிறேன், இந்த உலகம், நீங்க சொன்னது கரெக்ட் தான், இந்த உலகம் உங்களை அரவணைக்கும் இல்ல அங்கீகரிக்கும், வீடுதான் உங்களை அரவணைக்கும். அடுத்ததாக இறுதியாக நம்ம கவிதாயினி, இந்த உலகம் அங்கீகரித்த கவிதாயினி அவர்கள் அட அட புலம்பல சொல்லிட்டு இங்க வந்திருக்கிறாங்க. இங்க மகிழ்ச்சியை பத்தியே நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல பாருங்க. சமூகத்தை பற்றி இந்த மகிழ்ச்சின்னு சொன்னா இருக்கிற எல்லா புலம்பலையும் வச்சுட்டு போயிட்டீங்க. இதுல எங்க மகிழ்ச்சி கிடைக்க முடியும்? சமூகத்துல மகிழ்ச்சியை பத்தி சொல்லுங்கன்னா, எனக்கு வீட்டுல இருக்கிற அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சியே வராது தானே. அப்புறம் அம்மாவை தனியா விட்டுருக்கேன், நீங்க ஒரு நாள் நீங்கள் கலந்து கொண்ட நிகழ்வுக்கு நீங்க போகலன்னா யாருமே சந்தோஷப்படக்கூடிய மனிதர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் வீட்டில் ஒரு 2 மணி நேரம் நீங்க தாமதமாக வாங்க, உங்கள் வருகைக்காக காத்திருக்கிற எத்தனை குழந்தைகள், எத்தனை குடும்ப உறுப்பினர்கள் என்று கூறி அதிகமான மகிழ்ச்சி, அரவணைப்பு, பாசம், மகிழ்ச்சி எல்லாம் தருவது வீடே என கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. அருமை அருமை அருமை. இப்ப இவரு சொன்ன உடனே, கேட்ட உடனே எங்க திராசு அவர் பக்கம் சாஞ்சிருச்சோன்னு பயப்பட வேண்டாம். காரணம் இந்த சமூக அணியில இன்னும் ஒரு ஆள் பாக்கி இருக்கு. அவங்க இம்திசா ஹசன், கத்தார்ல இருந்து வராங்க. அவங்க சொல்றாங்க, ஏன் இப்படி உயிரை வாங்குறீங்க? நீங்க வெளியில மாத்திரம் வேலை பார்க்கிறவரா இருக்கீங்க, வெளியில வேலை பார்க்கறதோட குடும்ப தலைவியாவும் இருந்து பாருங்க, ஒரு அம்மாவும் இருந்து பாருங்க, பிறகு தெரியுமையா நாங்க எதுக்கு இன்றைய சூழல்ல நமக்கு அதிக மகிழ்ச்சியை தருவது சமூகம்னு நாங்க சொல்றோம்னு. அப்படிங்கிற ரீதியில உங்களை எல்லாம் கவனிக்கிறதுக்கு வர்றாங்க அந்த அம்மா. வாங்க இம்திசா ஹசன். நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாண்பும் புகழும். எங்கள் தமிழ்மொழி எங்கள் தாய்மொழி என்றென்றும் வாழியவே. நிகழ்நிலை பட்டிமன்ற நடுவர் அவர்களே, அதிகரிக்க முடியாததை அதிகரிக்க காத்திருக்கும் எதிர் அணியினரே, எம் அணிக்கு வழி சேர்க்கும் அணியினரே, அனைவருக்கும் முதல் மாலை வந்தனங்கள். அம்மா, இன்றைய தலைப்பு, இன்றைய சூழலில் அதிகம் மகிழ்வை தருவது வீடா சமூகமா? நாங்கள் வீடு மகிழ்வு தரவில்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அதிகமாக மகிழ்வை தரக்கூடிய ஒரு இடம் என்றால் அது சமூகம் என்றுதான் நாங்கள் கூறுகின்றோம். மகிழ்வு என்பதனுடைய வரைவிலக்கணம் என்ன அம்மா? எங்களுடைய உள்ளம், ஒரு மனிதனுடைய உள்ளமும் அவனுடைய உடலும் அவனுடைய நல் உள்ளமும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு உணர்வு, ஒரு அமைதி. அந்த அமைதியை எங்களுடைய சமூகம் உருவாக்குது என்றுதான் நாங்களும் கூறுகின்றோம். எங்களுடைய பாரதி செல்வன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஆபீஸுக்கு போகும்போது மிகவும் வாடிய முகத்துடன் போகின்றார், வருகின்ற போது மிகவும் மகிழ்வாக வருகின்றார் என்று. போகின்ற போது இருக்கக்கூடிய முகம்தான் முக்கியம், அங்கே என்ன நடந்திருக்கின்றது என்று. வருகின்ற போது அந்த இடைப்பட்ட நேரத்தை அந்த சமூகம் மகிழ்விப்பதனால் தான் வீட்டுக்கு அவர் மகிழ்வாக திரும்புகின்றார் நடுவர் அவர்களே.
அடுத்ததாக இசக்கி பாண்டியன் அவர்களுக்கு 3 நாள் லீவு கொடுத்ததாக சொன்னார். அது அவருடைய மனைவிக்கு தெரிந்திருக்கும். அதனால் டீ காஃபி பிள்ளையை கொடுத்து முத்தமிட்டு எங்கேயாவது ஒரு சுற்றுலா செல்வதற்கான ஒரு ஏற்பாடுதான் அது நடுவர் அவர்களே, வேறு எதுவும் அங்கு இல்லை. அதே போன்று ராதிகா அவர்கள் குறிப்பிட்டார்கள், உங்களுடைய குடும்பத்துடன் தானே நீங்கள் பண்டிகைக்கு செல்கின்றீர்கள் என்று. ஆமாம், எங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி போதாது என்பதற்காக எங்களுடைய குடும்பத்தை சேர்த்து கொண்டு போய் மகிழ்வை சற்று அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் சமூகத்தில் செல்கின்றோம், அவ்வளவுதான். அடுத்ததாக எங்களுடைய தியாகராஜன் அவர்கள் எங்களுடைய வீட்டை புகழ்ந்து எங்களுக்கு ஒரு மகிழ்வை தந்தார். இது சமூகத்தின் மூலம் தான் நடுவர் அவர்கள் எங்களுக்கு கிடைத்தது. இன்று நாங்கள் சந்திக்கவில்லையானால் எப்படி இந்த மகிழ்வு எங்களுக்கு கிடைக்க முடியும் சொல்லுங்களேன். அதே போன்று என்னுடைய அணியில் உள்ள அனைவரும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் பெறக்கூடிய மகிழ்வை கல்விசார் நிறுவனங்கள் கல்வி சாரா நிறுவனங்கள் எவ்வாறு வழங்குகின்றது என்பதை மிக அருமையாகவே குறிப்பிட்டிருந்தார்கள் நடுவர் அவர்களே. மகிழ்ச்சி என்பது பெருகக்கூடிய ஒரு சொத்தாகத்தான் இருக்கின்றது நடுவர் அவர்களே. அதனை தக்க வைப்பதற்கும் அதனை பரிணாமிப்பதற்குமான ஒரு களத்தை நாங்கள் சமூகத்தில் அல்லாமல் வேறு எங்குமே தேட முடியாது என்று நான் கூறுகின்றேன். நடுவர் அவர்களே, வீட்டில் ஒரு மனிதன் சிரிப்பது என்ன சிரிப்பு? ஒரு தனி மனிதனுடைய சிரிப்பு அல்லவா நடுவர் அவர்களே? ஆனால் நீங்கள் அதையே சமூகத்தில் சிரித்தீர்கள் என்றால் அது ஒரு கொண்டாட்டம். என்னுடைய முதல் சகாயமாலா குறிப்பிட்டது போன்று பண்டிகைகளை பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு மேலாக நான் ஒன்று கூறுகின்றேன் நடுவர் அவர்களே, இன மத பேதங்களை மறந்து ஒரு ரம்ஜான் ஆகட்டும், ஒரு பொங்கல் ஆகட்டும், ஒரு ஓணம் ஆகட்டும், ஒரு கிறிஸ்துமஸ் ஆகட்டும், சமூக ரீதியான ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகிழ்வை நாங்கள் சமூகத்தில் மாத்திரம்தானே பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் ஒரு வீட்டிற்குள் அதை மட்டுப்படுத்தி விட முடியுமா? வீட்டோடு சென்று நாங்கள் அந்த மகிழ்வை பன்மடங்காக்கிக் கொள்கின்றோம். அதற்கான ஒரு களத்தை எங்களுக்கு சமூகம் தருகின்றது. அதே போன்று நாங்கள் பிள்ளைகள் பெற்றிருக்கின்றோம். எங்களுக்குள்ளும் பல திறமைகள் இருக்கின்றன. மனிதனுக்கு மிகவுமே மகிழ்வை தரக்கூடிய விடயம் பாராட்டு. அந்த பாராட்டு வெற்றி மூலம் நாங்கள் பெற வேண்டும் என்றால், வீட்டுக்குள் தான் பெற வேண்டும் என்றால் கூகுளில் தான் நாங்கள் எல்லாத்தையும் கொண்டாடணும் நடுவர் அவர்களே. சமூகத்தில் நாங்கள் எங்களுடைய திறமைகளை வெளிநாட்டினால்தான் சமூகம் எங்களுக்கு அதற்கான ஒரு அங்கீகாரத்தையும் பாராட்டையும் தருகின்றது. ஈண்ட பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதா என்ற ஒரு புலக்காகித்தத்தை, ஒரு உளப்பூரிப்பை ஒரு பெற்றோர் பெற வேண்டும் என்றால் அதற்கு சரியான களம் சமூகத்தை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும் நடுவர் அவர்களே? அதைவிட ஒரு பெற்றோருக்கு இந்த உலகத்தில் என்ன பெரிய மகிழ்வு இருக்க போகின்றது? அதை நீங்கள் உங்களுடைய வீடுகளில் சுருக்கிக் கொள்ள விரும்புகின்றீர்களா? இல்லை, சமூகத்தில் தான் அதனை பெற முடியும் நடுவர் அவர்களே. அடுத்ததாக நான் இவர்களிடம் ஒரு சிறிய ஒரு கேள்வியை கேட்கின்றேன். சரி, நீங்கள் உங்களுடைய வீடுகளில் அதிகமாக மகிழ்வை பெறுகின்றீர்கள் என்றே வைத்துக் கொள்வோம். அப்படி இருக்க ஏன் இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் முதியோர் இல்லங்கள் உருவாக்கப்பட வேண்டும்? சிறுவர் காப்பகங்கள் உருவாக்கப்பட வேண்டும்? ஏன் நலிவுற்றோருக்கான காப்பகங்கள் உருவாக்கப்பட வேண்டும்? இதில் இருக்கக்கூடிய மனிதர்களை, இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை நாங்கள் செவ்வாய் கிரகத்தில் இருந்த நடுவர் அவர்கள் இறக்குமதி செய்கின்றோம்? இல்லை அல்லவா? அவர்களை நாங்கள் வீட்டில் இருந்துதானே தாய் வாழ்க்கின்றோம். அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களை மகிழ்வாக்கக்கூடிய ஒரு களத்தை, ஒரு சிறப்பை, ஒரு உண்மையை இந்த சமூகம் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதிலும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம், வீட்டை விட அதிகமான மகிழ்வை தரக்கூடிய ஒரு களமாக இருந்தால் அது சமூகம் ஒன்றை தவிர வெறும் எதுவுமாக இருக்க முடியாது. கூடி வாழும் இயல்பில்லாதவனுக்கு சமூக வாழ்வு இன்பம் தராது என்றான் ஷேக்ஸ்பியர். நான் எதிரணியே எதுவும் சொல்லவில்லையா? கூடி வாழும் இயல்பில்லாதவனுக்கு என்று கூறி நடுவர் அவர்களே, இன்றைய சூழலில் அதிகம் மகிழ்வை தருவது சமூகம், சமூகம், சமூகமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அருமை அருமை. இந்த ஒரு நொடி கொடுங்க, ஒரு சின்ன வேலையை பண்ணிட்டு உங்களுடைய மதிப்பீடுகளை நம்ம இவங்களுக்கு அனுப்பிடணும். நீங்க அனைவருமே ரெண்டு அணியுமே சிறப்பாக திறமையாகத்தான் பேசியிருக்கின்றீர்கள். ஆனால் இதுல நம்ம எதை பார்க்கணும்னு சொன்னாக்க, இப்போ உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, தலைப்பின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. அதை நம்ம இப்ப சொல்லிடுவோம். உங்களுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. நம்ம தமிழ் பண்பாட்டு கழகத்தினர் சொல்லுவாங்க. இப்போ வீடு சமூகம் ரெண்டு எடுத்துக்கோங்க. நம்ம என்ன வேணாலும் நகைச்சுவை பண்ணலாம், என்ன வேணா பேசலாம். உண்மையை சொல்லணும்னா வீட்டுல நம்ம குழந்தைங்க கோவிச்சுக்கிட்டு நம்மளோட சண்டை போட்டுக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள், அது பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ. இப்ப சிங்கப்பூர்ல கொஞ்சம் பாதுகாப்பான தேசம்.
கோவிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா சாயங்காலம் வந்து விடுமுறை நாள்ல சாயங்காலம் 5 மணிக்கு கூட வெளியில போயிட்டு இதுங்க 10 மணி 11 மணிக்கு வராம இருந்தா கூட அம்மாக்கள் பதட்டப்படுவோம், அப்பாக்கள் கோபப்படுவார்கள். ஆனா சிங்கப்பூர்ல பத்திரமா குழந்தைங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனால் கோபமாக வெளியே சென்று அவர்கள் கோபத்தை தணிக்க கலந்துரையாடி, அம்மாவை திட்டத்துக்கு ஒரு ஆள் வேணுமே, வெளியில எங்கேயாவது போய் எங்க அம்மா இப்படி படுத்து உயிர் எடுத்துட்டாங்க, எங்க அப்பரா சும்மா இருக்க மாட்டேங்கிறாருடா, நான் படிச்சு முடிச்சுட்டேன், இன்னும் வந்து வேலையில ஜாயின் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் என்னை விட்டு ஒரு மாதிரி நக்கலா பாக்குறாரு அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்கு 2 இடம் வேண்டி இருக்கு, போறான். ஆனால் சாயங்காலம் ஆயிடுச்சு, அம்மா வந்து ஒரு செய்தி அனுப்புறாங்க, கண்ணா இன்னும் சாப்பிடலையே நீன்னு. அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும், கண்ணா சாப்பிடலையேன்னு மெசேஜ் அனுப்புறாங்களே அந்த பையனும் பொண்ணும், அது கண்டிப்பா வெளியில வந்து அதுகளோட நண்பர்கள் நண்பிகளோடு சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்கன்னு தெரியும். ஆனாலும் அம்மாவுக்கு மனசு கேட்கல. அம்மா என்னம்மா செய்றீங்க, ஏண்டா கண்ணா. அப்புறம் பெண் குழந்தையா இருந்தா ஒரு 11 மணி ஆனவொன்னே பழையபடி ஒரு ஃபோன் காலே வருது, என்னென்ன கண்ணா நீ வந்து வீட்டுக்கு இன்னும் வரலையேடா, எல்லாம் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க குழந்தைங்க எல்லாம் வந்து தனி வீட்டுல இருந்தனால சாவி கேட்பாங்க. அதாவது அவங்க வேற வேற நாட்டுல இருக்காங்க, சிங்கப்பூர்ல கூட இல்ல, அவங்க இன்னும் வேற நாட்டுல படிக்கிறாங்க, மேலை நாடுகள்ல. நீங்க தூங்க போங்க, நாங்க சாவி நான் சொல்லுவேன், சாவி இருக்கு, நான் சாவி தரமாட்டேன், நீ போயிட்டு எல்லாரோடையும் பேசிட்டு நீ வா, நீ 2 மணிக்கு வரையோ 3 மணிக்கு வரையோ நான் முழிச்சிருக்கிறேன், நான் கதவை திறந்து விடுறேன்னு சொல்லுவேன். உடனே பிள்ளைங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும். ஏன்னா வெளியே போயிட்டு வர்றதுக்கு இல்ல, அம்மா 3 மணி வரைக்கும் முழிச்சிருந்தா அவங்களுக்கு உடம்பு பாதிக்கப்படும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால காய்ச்சி மூச்சு நான் திட்டிக்கிட்டு, அவங்க லீவு தான், அது விடுப்புல வந்திருக்காங்க வெளிநாட்டுல இருந்து, அந்த 12 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டு ஹலோ அப்படின்னு ஒரு 8 மணிக்கு மெசேஜ் வரும், நிஜமாவே நாங்க டின்னர் சாப்பிட்டோம்மா, நீ சாப்பிட்டுரு அப்படின்னு. அப்பா வந்து பத்திரமா இருக்கியாடா அப்படின்னு கேட்பாங்க, எல்லாம் பத்திரமா இருக்கோம்ப்பா, இந்த பொண்களோட எல்லாம் சேர்ந்து இவங்க வீட்டுக்கு போயிருக்கிறோம், இங்க போயிருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் தகவல் சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு பட்டம் இருக்கு பாருங்க, பட்டம், அந்த பட்டத்துக்கு வந்து கெட்டியா மாஞ்சா அப்படி கயிறெல்லாம் ரெடி பண்ணி ஒரு நூலு, அந்த நூல் இருக்கே, அந்த நூல் எந்த இடத்துல கெட்டியா அப்படி பிடித்து கொண்டு பட்டிருக்கிறதோ அந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா பட்டம் எங்க வேணா பறக்கலாம். பிடிச்சுக்கிட்டு இருக்கிற இடம் வந்து உறுதியா இல்லையாமா, அந்த உறுதியில் அப்படி கையை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, பட்டம் எங்க பறக்குதுன்னு பட்டத்துக்கும் தெரியாது, அது நூலையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். இது எதை காட்டுகிறது என்றால், நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், சமூகம் ரொம்ப ரொம்ப முக்கியம், சமூகம் மிக முக்கியம். ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய சூழலில் நமக்கு அதிகம் வந்து மகிழ்ச்சியை கொடுப்பது வந்து சமூகமா வீடான்ற இதுல சமூகம் அணியெல்லாம் வந்து பிரமாதமா பேசுனாங்க, நான் அதை இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், அதாவது சிறப்பாக இது பண்ணாங்க. அவர்கள்லாம் மிக மிக அருமையான நேர்மறையான கருத்துக்களை கொண்ட பெண்மணிகளாக எனக்கு தெரிந்தார்கள். அதற்கு முதற்கண் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட பெண்களின் மூலமாகத்தான் சமூகத்தில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க போகின்றன, சரியா? ஆனால் அதே சமயத்துல இன்னொருத்தர், யாரோ ஒருத்தர் குறிப்பிட்டார், வீடு அணின்னு நினைக்கிறேன், செய்தித்தாளை பிரித்தாலோ முகநூலை பிரித்தாலோ எரிமலையில ஆரம்பிச்சு பூகம்பத்துல ஆரம்பிச்சு என்ன அந்த கல்லூரிக்குள் போன பெண்ணு அவ்வளவுதான். அதை விட பெரிய ஒரு விஷயம் என்னன்னாக்க, சிங்கப்பூர்ல மிக அழகாக நீதிபதி சொன்னார். அவர் சொன்ன அன்னைக்கு நான் உடம்பு சிலிர்த்து போயிட்டேன் ஐயா. ஒரு பையனை வந்து கூட்டு வந்திருக்காங்க, அவன் வந்து அங்க ஏதோ, அதாவது ஒரு பெண் வந்து இப்படி இருந்தா, அந்த பெண்ணை வந்து இவன் வந்து பின்னாடி தட்டி வேற ஏதோ சீண்டி ஏதோ செஞ்சுட்டான், அவனை அப்படியே கட்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க நீதிமன்றத்துக்கு. அந்த பயலுக்கு மொழிபெயர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு. அவன் தெலுங்குல, அதாவது எங்க ஆந்திரால இருந்தா தெலுங்கானால தான் வந்திருக்கான். அந்த சின்ன பையன் ரொம்ப, அத தெனாவட்டுங்கிற சொல்லுக்கு உங்களுக்கு பொருள் புரியணும்னா அந்த பயலை அன்னைக்கு பார்த்துருக்கணும். அவனுக்கு வயசு என்னமோ 20 21 தான் இருக்கும். அந்த அப்படி நின்றுட்டு ஒரு மாதிரியா, அவன் என்ன நினைச்சானோ தெரியாது, இஷ்டத்துக்கு தெலுங்குல வந்து, அதான் அவன் என்ன நினைச்சிட்டான், நானும் அந்த மொழியில மொழிபெயர்க்கிறதுனால நான் ஏதோ வக்கீலோ இல்லைன்னா அவனுக்கு சப்போர்ட்டா இருக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு கடாமுடான்னு திட்டுறான் நீதிபதிய. அதுக்கு பிறகு அவன் சொல்றான், என்ன அந்த பொம்பளை அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க கூடாது, அவன் சொன்ன வரி இப்படிதான் தெலுங்குல சொல்றான், அதுக்கு ஈக்குவலண்டா அவன் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க கூடாது,
அவளை எவன் வந்து 10 மணி வாக்குல வந்து அந்த எம்ஆர்டில இருந்து நடந்து அந்த பக்கம் அப்படி போக சொன்னது? ரெண்டாவது, நீங்க சொல்லிதான் அவளுக்கு வயசு 45ன்னு எனக்கு தெரியும். பார்த்தாக்கா 18 வயசு மாதிரி அவ இருந்தா. 18 வயசுக்காரி. அவ 18 வயசுக்கே அப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணுவாளா அவ? அதோட வந்து இன்னொரு பையல கட்டி பிடிச்சிட்டு போனா. ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து பாவம், தன்னுடைய பையன் வந்து பள்ளிக்கூடத்துல வந்து லேட்டா வர, பையன் கொஞ்சம் உயரமா இருக்கான், அவ்வளவுதான், 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். அவனை இப்படி கட்டி பிடிச்சி, ஏன்டா இவ்வளவு லேட்டா வரேன்னு சொல்லிட்டு அது போயிட்டு இருக்கு. இவன் பின்னாடி இருந்து போய் அதுக்கு தொந்தரவு பண்ணி அட்டகாசம் எல்லாம் பண்ணிட்டு நீதிமன்றத்துல நீதிபதி என்ன நீதிபதிக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அவன் நினைச்சானான்னு தெரியல. ஏய், இப்படிதான் பேசினான் அவன். ஏய், எங்க ஊர்ல எல்லாம் நாங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்கணும், அவங்க அடங்கி ஒடுங்கி இருக்கணும், இந்த ரீதியில அவன் லெக்சர் கொடுத்தான். எனக்கு வந்து கை காலில் நடுங்கி போச்சு. இது எப்படி தெலுங்குல நம்ம நீதிமன்றத்துல மொழிபெயர்த்து சொல்றது? நீதிபதினு வந்து அவர் வேற சத்தம் போடுறாரு, மேடம் இன்டர்பிரட்டர், அவன் ஏதோ பேசுறான்னு தெரியுது, மரியாதையா எல்லாத்தையும் சொல்லுன்றாரு. அவன் யூஸ் பண்ண கெட்ட வார்த்தை உள்பட அத்தனையும் நான் வந்து தெலுங்குல அந்த கெட்ட வார்த்தைக்கு ஈக்குவலண்டா எப்படி பேசணும்னு கூட எனக்கு தெரியாது. அது எனக்கு தாய்மொழியா இருந்தா கூட நான் சிரமப்பட்டு நல்லவேளை முதல்லயே வந்து தெலுங்கு கெட்ட வார்த்தைகளை எல்லாம் கூகுள் பண்ணி தனியா ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா நீதிமன்றத்துல மொழிபெயர்க்கிறதுக்கு வசதியா இருக்குமேன்னு சொல்லிட்டு. இல்ல, மொழிபெயர்த்தோன்னா அவரு கெட்ட கோவம் ஒரு வரி சொன்னாருங்க. அவன் கிட்ட சொல்லு, அந்த பெண் நிர்வாணமாகவே தெருவில் நடந்து சென்றாலும் அது வேற ஒரு வழக்கு, அது பொதுநல வழக்கு, அது காவல்துறையோ நாங்களோ பார்த்து போட்டுக்குவோம், அது வேற விஷயம். ஆனால் அந்த பெண் அப்படி நடந்து போனாங்கிறதுனால இவன் ஒரு தொந்தரவு கொடுத்தான்னு வச்சுக்கேன், இவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. மேடம் இன்டர்பிரட்டர், tell him that Singapore is not a victim blaming society அப்படின்னு சொன்னாரு. அவர் சொல்லும்போது எனக்கு அப்படியே உடம்பு சிலிர்த்து போச்சுங்க. அதாவது விக்டிம் பிளேமிங் சொசைட்டின்னு என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பொண்ணு அத்தனை மணிக்கு அங்க ஏன் இருந்தா, அதனால அப்படி நடந்ததுன்னு சொல்ற ஒரு சமூகத்துல மறந்து போய் கூட யாரும் அந்த பெண்ணு மேல இப்படி ஒரு தாக்குதலா, ஏயா எங்கேயா போச்சு உன் பையன், நீ ஒழுங்கா வளர்க்கலையான்னு ஒரு பையனும் கேட்கறது இல்ல. அந்த பொண்ணு பாவம், வீட்டுல வசதி இல்லாத பொண்ணு, வேலை பார்த்துட்டு ராத்திரி 1 மணிக்கு திரும்பிக்கிட்டு இருக்கு. அது மேல 5-10 பயலுக ஏதோ பண்ணிட்டு, அப்பவும் உன்னை யாருமா வேலைக்கு போயிட்டு 1 மணிக்கு திரும்பி வர சொன்னது, உனக்கு என்ன அவ்வளவு திமிரு, லிப்ஸ்டிக் வாங்கவா அப்படின்னு சொல்லக்கூடியது இதே சமூகம் தான். அந்த பிள்ளையோட வீட்டை பார்த்தீங்கன்னா பாவம், அப்பா போயிட்டு 2-3 குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து தானும் படிச்சு வேலைக்கும் போயிட்டு அந்த காசு கொடுத்து சமூகத்துல வந்து அந்த குழந்தைகளை முன்னிறுத்தறதுக்காக பாடுபடுது. ஆக எப்படி பார்த்தீங்கன்னாலும் சமூகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக யாருமே தன்னுடைய வீடையோ தன்னுடைய வீட்டு மகிழ்ச்சியோ தியாகம் செய்வதில்லை. ஆனால் என் வீடு நல்லா இருக்கணும், என் வீட்டுல எவனும் கஷ்டப்படக்கூடாது, எங்க அப்பா வந்து 7-8 பொம்பளை பிள்ளைங்களை, இப்படியே ஒரு வரி சொன்னாரு. சிங்கப்பூரில் வேலை பார்க்கும் ஒரு தொழிலாளி சொன்னாரு, தம்பி ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அதை கிடையாது. அக்கா நீங்க வேறக்கா, இப்படியே சொன்னாரு. அவர் சொல்லு பாவம், எங்க அப்பன் குத்தடுக்கு மாதிரி ஒரு 7-8 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சுட்டு இந்த ஆளு தண்ணியும் போட்டு மண்டையும் போட்டான்க்கா, இவங்களெல்லாம் கரையேற்றுற பொறுப்பு எனக்கு தானேக்கா இருக்கு, அதனாலதான் சிங்கப்பூருக்கு வந்தேன்னு. பாவம் அந்த தம்பி வந்து டிகிரி படிச்சுட்டு உரிய வேலை கிடைக்காம சிங்கப்பூர்ல வந்துட்டு அவர் வந்து கட்டிட தொழிலாளரா வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காரு. இதை எதுக்கு சொல்றேன்னா, தன்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே கரைத்து கொள்ளும் அந்த குணம் வீட்டுல இருக்கவங்களுக்கு இருக்கு. என் சமூகம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு என்னையே கரைத்து கொள்ளும் குணம் இருக்கவங்களை வந்து நான் இன்னும் பார்த்ததில்லை. நான் என்ன சொல்ல வர்றேன்னு, இந்த அணியில பேசுறவங்க ஒழுங்கா பேசல அப்படிலாம் நான் சொல்லல. கருத்துகளோட அடிப்படையிலும் தலைப்பின் அடிப்படையிலும் பார்த்தாக்க இன்றைய சூழலில் நமக்கு மகிழ்ச்சியை அதிகம் தருவது வீடே அப்படின்னு நான் உறுதியாக நினைத்து தீர்ப்பு கூறுகிறேன். காரணம் வந்து வீடுதான் மகிழ்ச்சியாக நமக்கு கொடுக்குதுன்னு நினைக்கிறதுனாலதான் நான் இப்ப சொன்னது போல ஏராளமானவர்கள், இந்த கத்தர்ல கூட வேலை பார்க்கறாங்க, அந்த மாதிரி வந்து ஏராளமானவர்கள் தன்னுடைய குடும்பம், இந்தியால இருக்கிற குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் அரட்ரவுசரை போட்டு உட்காந்துருக்கான் பாவம். தீபாவளி அந்த பையன் பார்த்ததில்ல, பொங்கல் அந்த பையன் பார்த்ததில்ல, அதுக்கெல்லாம் சிறப்பா சாப்பிட்டதில்ல. ஆனா அவருடைய குழந்தைகள் வீடியோ எடுத்து அனுப்புது, அப்பா நீங்க அனுப்பிச்ச சொக்காயை போட்டிருக்கேன் பாருங்க நல்லா இருக்குதான்னு. அவங்க மனைவி கழுத்துல சங்கிலி அப்படி தூக்கி காமிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இது இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது பாத்தீங்களா? ஏன்னு கேட்டா, அப்படி தன்னுடைய மனைவியும் குழந்தைகளையும் மகிழ்வித்து பார்ப்பதுதான் தன்னுடைய கடமைன்னு நினைக்கக்கூடிய,
தந்தைமார்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்காங்க. அதே போல எவ்வளவு முடியலனாலும் பரவாயில்ல, என் பையனும் என் பொண்ணும் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துருவாங்க, பல்கலைக்கழகத்துல இருந்து வந்துருவாங்க, வெளிநாட்டு விடுதிகள்ல இருந்து வந்துருவாங்க சொல்லிட்டு அடிச்சு பதறி எந்திரிச்சு சமைக்காத அம்மா வந்து இனிமே பூலோகத்துல பிறக்கணும் ஐயா. எல்லா இனத்திலையும் இந்த மாதிரி அம்மாக்கள் உண்டு, எல்லா இனத்திலையும் உண்டு. எந்த அம்மாவும் எனக்கு கையால் ஆகல, தா நீ வந்துட்டியா நீயே எடுத்து போட்டு சாப்பிடுன்னு சொன்னதா சரித்திரமே கிடையாது. நம்ம பயிற்சி கொடுக்குறோம் நம்ம குழந்தைகளுக்கு தானா எடுத்து போட்டு சாப்பிடுறது, அது வேற விஷயம். நான் சொல்றது வந்து என்னுடைய சுகம் நான் முக்கியம்னு நினைத்த தாய்மாரும் கிடையாது, என் பிள்ளை எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல நான் நிம்மதியா இருக்கேன்னு சொன்ன தந்தைமாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி நான் சொல்ல முடியும் வீடு மகிழ்ச்சியை கொடுக்கலன்னு சொல்லிட்டு? எனவே இந்த தீர்ப்பு. மிக்க நன்றி உங்கள் அனைவருக்கும். உங்களுடைய மதிப்பெண்கள் எல்லாம் வந்து அனுப்பியாச்சு தமிழ் மொழி பண்பாட்டு கழகத்துக்கு, உமாசங்கருக்கு. அவரு இப்ப மிச்சத்துக்கு சொல்லுவாரு. வாங்க உமாசங்கர். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு நன்றிகளும் வாழ்த்துக்களும் முனைவர் சகோதரி ராஜி சீனிவாசன் அவர்களே. ஒரு சிறப்பான தலைப்பில் ஒரு சிறப்பான பேச்சாளர் மன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து ஒரு சிறப்பான நடுவர் ஒரு வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தை எவ்வாறு சிறப்பாக கழிக்க முடியும் என்பதற்கு இந்த ஒரு பட்டிமன்றம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். நடுவர் அவர்கள் அவருடைய தீர்ப்பை என்றால் உங்களுடைய பேச்சின் அடிப்படையில், தலைப்பின் அடிப்படையில் அவருடைய தீர்ப்பை ஏற்கனவே உங்களுக்கு வழங்கிட்டாரு. இருந்தாலும் நம் அனைவரும் பேச்சாளர் மன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் மதிப்பெண் வாயிலாக மட்டுமே தகுதி சுற்றிலிருந்து காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெறும் அணி தேர்வு செய்யப்படும். ஒவ்வொரு பேச்சாளர் மன்ற உறுப்பினர், ஒவ்வொரு பேச்சாளருக்கும், இந்த பட்டிமன்றத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பேச்சாளருக்கும் அதிகபட்சமாக 30 மதிப்பெண்கள் நடுவரால் வழங்கப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக அதன் மூலமாக ஒவ்வொரு அணிக்கும் 4 பேச்சாளர்கள், அதிகபட்சமாக ஒரு அணி 120 மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இப்பொழுது நடுவர் அவர்கள் ஏற்கனவே கொடுத்த அந்த மதிப்பெண் அடிப்படையில் அந்த கூட்டுத்தொகை என்ன என்பதை குறிப்பிடுவதற்கு முன்பாக ஒவ்வொரு அணியில் இருந்தும் ஒரு பேச்சாளர் நேரத்தை கடந்துள்ளார். அதனால அந்த 5 மதிப்பெண்கள் குறைக்கப்படும் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது இந்த பக்கம் 5 கழிச்சாலும் அந்த பக்கம் 5 கழிச்சாலும் ஒரே முடிவுதான் என்பதால் நடுவர் கொடுத்த அந்த கூட்டுத்தொகை என்னவோ அதையே தங்களுக்கு அறிவிக்கிறேன். இதன் மூலமாக வீடு என்ற தலைப்பில் பேசிய அணி எடுத்த மதிப்பெண், 4 பேச்சாளர்களின் கூட்டுத்தொகை மதிப்பெண் 104. சமூகம் என்ற தலைப்பில் பேசிய அணியின் கூட்டுத்தொகை 108. இதன் மூலமாக சமூகம் என்ற அணியில் பேசிய அணி எதுவோ அந்த அணி காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெறுகிறது. 2 அணிகளுக்குமே எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நடுவரின் தீர்ப்பானது தலைப்பின் வாயிலாகவும் மதிப்பெண் வாயிலாகவும் இருந்தது. அதை நாம் அனைவரும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த ஒரு தயக்கமும் அல்ல. அதனால் இந்த பட்டிமன்ற போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து பேச்சாளர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். சிறப்பு நன்றிகளை நம்முடைய நடுவர் ராஜி சீனிவாசன் அவர்களுக்கு தெரிவித்து விட்டோம். அதனோடு சேர்ந்து இந்த நிகழ்விற்கு இந்த காலகட்டத்தில் நமக்கு நேர கண்காணிப்பாளராக பணி செய்த நம்முடைய சகோதரர் ஜமால் அவர்களுக்கும் சிறப்பு நன்றிகள்.